உன்னை இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல உன்னை சம்பாதிக்க, இனிமேல் நீ எனக்கு வேலை பாருன்னு அதை அடிச்சு விரட்டும் போது இப்போ என்னன்னா திருப்பி அது எனக்காக வேலை செய்யும் போது கால் மேலே கால் போட்டு ரசிக்கும் போது நான் அசிங்கம் பிடிச்ச பணம் தானடா நீ இங்கே கூட்டு போனேன் அங்கே கூட்டு போனீல. கல்யாணம் பண்ணுறோம்ல உடனே மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா கேட்குற மாதிரி. கரெக்ட். 27 வயசு பையனுக்கு எப்படிங்க வீடு வரும்? ஐம் ஆஸ்கிங் டு த சொசைட்டி. 27 வயசு பையனுக்கு எப்படிங்க வீடு வரும்? கொள்ளையடிக்கணுமா? பேங்க்ல போய் கொள்ளையடிக்கணும், இல்லை கேரளாவில் போய் லாட்டரி டிக்கெட் தான் வாங்கணும். பொண்ணு பத்தவனுங்களும் என்ன பண்ணுறானுங்கன்னா பையனுக்கு வீடு இருக்கா? ஓனர் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொந்த வீடு வாங்குற நீ எத்தனை இடத்துல உன் முதலாளி திட்டுறாருன்னு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்க. இல்லை கரெக்ட் தானே? இது நீங்கள் டச் பண்ணனால நான் இதை தொடாமல் என்னால் போக முடியாது. ஒவ்வொரு நபருக்கும் டிமேட் அக்கவுண்ட் அவசியம்னு நீங்க நிறைய பேட்டிகள்ல பேசுறீங்க, அதை நான் பாக்குறேன். ஒய் இதையும் உண்மையா டார்க் ட்ரூத்தை ப்ளீஸ் உங்க சேனல்ல சொல்றதுக்கு என்ன, அந்த பணம் கிடைத்ததுன்னு உங்க மூளை என்ன வேலை செய்யணும்னா, நீ வாங்கிட்டில்ல இன்னைக்கு சம்பாரிச்சுட்டுடா, நாளைக்கு நீ ஏன் வேலைக்கு போகணும்? வேலைக்கு போறவங்கள ஏளனமா சிரிப்பான் ட்ரேடர். பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேங்க. 50,000 2 லட்சம் எடுத்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். வேலைக்கு போறானுங்களா? 21 வயசு பெண்ணுக்கு தேவையா? அன்னைக்கு ஒரு பையனை பார்த்து டிக்கெட் அண்ணே மாடல் இன்வெஸ்ட் பண்றேன், நான் சொன்னேன் யாரோ கேட்டாலும் பண்றேன். ஆனா நீங்க தானே பெருமை டாடா பாதி ஃபாலோ பண்ணாதீங்க யூடியூப. நான் சொன்னது 40 வயசு ஆளுங்களுக்குடா. 21 வயசு போய் நீ ஈக்குவிட்டியில் போய் போடு. ஏன்னா பணம் பெருசா வளரணும்னா, மரம் வளரணும்னா நீ ஈக்குவிட்டி பக்கம் போயிடும். மியூச்சுவல் ஃபண்டு என் பொண்ணுங்களுக்கு இப்போவே நான் வந்து 1 கோடி ஒரு பிள்ளைக்கு, இன்னொரு பிள்ளைக்கு 1 கோடி சொல்லக்கூடாது, என்னோட பேரப்பிள்ளை பிறக்காத பேரப்பிள்ளைக்கு இப்போவே ஒரு எஸ்ஐபி. என் பேரப்பிள்ளை எதுவும் தெரியாது. அதான் பாருங்க, தமிழனுக்கு தன் பேரப்பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிரச்சனைங்க. அமெரிக்கன் மணி கோச் மதுரை வீரன் இல்லை, அங்க தாத்தா மதுரை வீரன் தெரியுறாரு. 2 பெண் குழந்தைகளுடைய தகப்பனா இல்லை. மேபி இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுக்காத விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பதுதான் நீங்க பல பெற்றோர்களுடைய. ஆனா அதுதான் நான் சொல்றேன், திரும்பி அதை கல்வின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல நம்ம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பணத்துல இருக்குது. ஆனா அந்த பணத்தை எப்படி நாம் சம்பாதிப்பது என்பது இதுவரை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே பலருக்கும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு புத்தகத்துல நான் படித்தேன். பலருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி கைவசப்படுத்துறது, த ஆர்ட் ஆஃப் ஏர்னிங் மணி, த ஆர்ட் ஆஃப் சேவிங் மணி, த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி, இதை பற்றிய புரிதல் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு காலம் காலமாக எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல கேள்விகள் எழும்போதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் இது தொடர்பான கண்டென்ட் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒருத்தருடைய வீடியோஸ் ரொம்பவே ரிலேட் ஆகும். அவர் பேசுறது வந்து அப்படியே கண்ணாடியில் என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேரை நம்மள மாதிரியே இருக்காங்கன்னு சொல்றது அவங்க நம்மள மாதிரியே செய்த நல்ல விஷயங்களால் கூட இருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் செய்த தவறுகள் காரணமா அல்லது இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, தலைவா நானும் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேரை பார்த்து சொல்லணும்னு தோணும். ஒரு வாஞ்சையோடு, ஒரு அன்போடு, ஒரு ஸ்பெஷல் ஒரு பாட்காஸ்ட் செஷனுக்காக இன்னைக்கு நம்முடைய ஸ்டுடியோஸ்க்கு மணி கோச் மதுரை வீரன் அவர்கள் வந்திருக்கார். அவரை தான் வெல்கம் பண்ண போறோம். பிரதர் வணக்கம். நன்றி ராஜவேல், மிக்க நன்றி அழைப்புக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க ஸ்டுடியோஸ்க்கு வந்ததுக்கு. உங்களுடைய வீடியோஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நான் நிறைய தருணங்கள்ல நான் என்ன பார்த்துருக்கேன், உங்க முகம் அப்படியே என் முகமா தெரியும். ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு தினசரி கூலியாக ஒரு வேலையை தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10-12 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணதுல இருந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம கீழே இருந்து மேல வந்து அந்த கதை அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு ஊக்கமான ஒரு கதை இல்லையா? அது சொல்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நம்ம வேகமா அந்த ஒரு சைக்கிள் அப்படியே பெடல் பண்ணி மேம்பாலம் மேல ஏறுறது எதுக்குன்னா, மேம்பாலம் கீழே இறங்கும் போது அப்படி கையை விட்டுட்டு காத்தாட வரலாம். இந்த 40 வயசு ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு யோசிச்சிருக்கேன். யாரா அது நம்மள மாதிரி இல்ல, என்ன மாதிரி ஒரு நடுத்தர ஒரு 40 வயதுல இருக்கக்கூடிய தன் கையை ஊனி காரணம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆட்களுடைய நிறைய பேருடைய ரிஃப்ளெக்ஷனா நீங்க இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எங்கள் ஸ்டுடியோஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த 10 ரூபாய் டு இந்த 12 கோடி இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, தினசரி ஒரு 10 ரூபாய் கூலியா, ஒரு குழந்தை தொழிலாளரா, ஒரு சைல்ட் லேபரா தான் நீங்க உங்களை ஸ்டார்ட் பண்ணீங்க. இது ஒரு சம்மரி பண்ணிட்டு நம்ம மற்ற விஷயங்கள் போலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஜேர்னியை நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. சுருக்கமா இப்போ இந்த மொமெண்ட்ல இருந்து திரும்பி பார்க்கும்போது டு யூ ஃபீல் லைக் சாதிச்சிடா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துருச்சா, இல்ல ஸ்டில் உங்களுக்கு அந்த பசி இருந்துட்டே இருக்குன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னை நிறைய பேர் இப்போ ரோட்லலாம் பார்க்கும்போது, அண்ணே எஸ்ஐபி போட்டேன் கொஞ்சம் பாருங்கண்ணே, சூப்பர் அண்ணே எஸ்எஸ்ஒய் செல்வமகள் திட்டம் போட்டேண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லி கிராமலாம் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, சும்மா நம்ம காணொலியில் பேசணும் அதை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு பெரிய ஹாப்பினஸ். அப்போ அதுதான் என்னோட பெரிய ஹாப்பினஸாக இருக்கே தவிர, நான் எவ்வளோ சேர்த்தேன் அது என்னோட தனிப்பட்ட எதாக இருந்தாலும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அதை நான் ரியலைஸ் பண்ணும் பொழுது
பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம இதை பேச ஆரம்பிச்சிட்டோம். இதை பல பேர் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சிக்கலில் போய் பண சிக்கலில் நிதி சிக்கலில் சிக்காமல் தப்பிக்கிறாங்கன்னு போது ஹாப்பினஸ்ஸு. நான் ஜீரோலேருந்து அந்த 10 ரூபாயிலேருந்து இன்னைக்கு வந்ததை நினச்சி உண்மையாகவே என்றைக்குமே நான் இப்போ என்ன நினைப்பேன்னா, ஐ ஃபுல்ஃபில்டு. நான் வந்து ஓப்பனாக நான் சொல்லுவேன், நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டேன். நான் அரபு நாடுகளில் போய்ட்டு பாலைவனத்தில் போய் நிற்போனாங்க. தண்ணி இருக்காது, ஒட்டகம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும், வாழவே முடியும். நாங்கள் அந்த இடத்துல 8 மணி நேரம்லாம் வேலை பார்ப்போம். அது எதுக்குன்னா, என் பொண்ணு வந்து இங்கே நல்லா இருக்கணும். இங்கே இப்போ அரபு நாடுகளில் வேலை செய்கிற ஒரு ஆம்பளையோட நினைப்பு என்ன இருக்குன்னா, முழு நினைப்பு பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்து மேலே இருக்கும். ஆனால் அந்த மணலில் அவன் நின்றுட்டு இருப்பான், அவன் வேர்வை சிந்தும், அவனுக்கு தண்ணி இருக்காது. இருந்தாலும் அவன் சூப்பர்வைசர் என்ன சொல்லணும் அவன் செய்வான். அப்படியே அந்த வெயிலில் நிற்பான். அவன் எதுக்குடான்னா, அன்றைக்கி அந்த சம்பளம் வந்தோடனே திருப்பி அந்த வீட்டுக்கு அந்த திர்ஹம்ஸை அப்படியே இந்தியன் ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணி அனுப்பும்போது அந்த எக்ஸ்சேஞ்சை விட்டு அவன் வெளில வருவான். அந்த பணத்தை சென்ட் பண்ணிட்டு வெளில வருவான் பாருங்க. அப்போ அவன் நினைப்பான், இந்த மாதம் நான் அனுப்பிட்டேன்டா, என் பிள்ளைங்க வந்து என் ஒய்ஃபுக்கு பணம் அனுப்பிட்டேன்டா, ஸ்கூல் ஃபீஸ் அனுப்பிட்டேன்டா. அப்படிங்கும்போது ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. அது அது நான் அந்த இடத்துல இருந்தேன். அதெல்லாம் உடைச்சிட்டு இன்றைக்கி நான் வேலை செய்யலை, நான் சம்பாதிச்ச பணம் இப்போ எனக்கு வேலை செய்யுதுடா அப்படின்னு அந்த பணத்தை நான் அடிச்சிட்டேன். பணம் என்னை இத்தனை வருஷம் என்னை அடிமைப்படுத்துச்சு. அந்த பணத்துக்காக தான் நான் ஓடினேன், நாட் அவுட் ஓடணும். இன்றைக்கி அதே பணத்தை, அதே திமிரு பிடிச்ச அந்த பணத்தை எனக்கு நீ வேலை பாரு, நீ சும்மா தூங்காத, உன்னை இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல, உன்னை சம்பாதிக்க, இனிமேல் நீ எனக்கு வேலை பாருன்னு அதை அடித்து விரட்டும் போது இப்போ என்னன்னா, திருப்பி அது எனக்காக வேலை செய்யும் போது கால் மேலே கால் போட்டு ரசிக்கும் போது, நான் அசிங்கம் பிடிச்ச பணம் தானடா நீ இங்கே கூட்டு போனேன், அங்கே கூட்டு போனில, எனக்காக நீ வேலை பாரு அப்படிங்கும் போது ஐ ஃபீல் தட் எதையோ ஒன்று நான் வந்து அந்த பணத்தை, அந்த அந்த கர்வமான பணத்தை எனக்காக திருப்பி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஐ ஃபீல் ஃபுல்ஃபில்டு. கிரேட். ஆக்சுவலி ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ எமோஷனலாக நீங்களும் கண் கலங்கி என்னையும் கண் கலங்க வச்சிட்டீங்க. ஏன்னா சமீப காலமாக நாங்கள் துபாயில் வி ஆப்ரேட் எஃப்எம் ஸ்டேஷன், முன்னாடியே பேசின மாதிரி. பட் அதெல்லாம் தாண்டி எங்கள் அப்பா வந்து என்னுடைய இளம் பிராயங்களில் கொஞ்ச நாள் சவுதியில் வேலை பார்த்துருக்காரு. என்னுடைய மாமனார் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவர் வந்து மஸ்கட்டில் இருக்காரு. நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். இளம் பிராயத்தை முழுக்க அங்கே போய் தொலைச்சு 20 வயசுக்கு போயிட்டு 40-45 வயசுக்கு அவங்க திரும்ப வரும்போது எதுக்காக அவங்க அந்த பணத்தை ஏர்ன் பண்ண போனாங்களோ அது பல பேருக்கு வந்து அது வெறும் காகிதமா அப்படியே அமைஞ்சிருது. ஓகே, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். என்னன்னா, ஒருத்தர் வந்து 2002லயோ 2005லயோ அங்கே போனதா சொல்றாரு, துபாய் போனதா சொல்றாரு. ஒரு ஆர்ஜே ஒருத்தர் அவருடைய சோஷியல் மீடியால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு 10 வருஷத்துல நான் இந்த ஊரை விட்டு போயிடணும்னு வந்தேன், ஆனா என்னால போக முடியல, 15 வருஷம் ஆயிடுச்சு, இப்பவும் போக முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் போக முடியாதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்ற பதில் என்ன, வீடு கட்டிட்டு இருக்கேன். ஸோ 17 வருஷம் ஆகுது ஒரு வீடு கட்டுறதுக்கு. ஒரு துபாய்க்கு போன ஒரு ப்ளூ கலர் ஜாப்ல போகக்கூடிய ஒருத்தருக்கு வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது. நீங்க நிறைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசிருக்கீங்க, பாண்ட்ஸ், கோல்டு, கிரிப்டோ, சில்வர். ஐ திங்க் நீங்க பேசாத விஷயமே கிடையாது, எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். நாம் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றோம். உலகம் முழுக்க போய் பொருளை ஈட்டுறதுக்கு தான் பயணப்பட்டிருக்காங்க. அது அந்த காலத்திலேருந்தே தமிழர்கள் வணிகத்துக்காக போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து வேலைகளுக்கு போறாங்க. இன்னும் சொல்ல போனா மிடில் ஈஸ்ட்க்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ கலர் ஜாப்காக கூலிகளாக அடிமட்ட கீழ்மட்ட அடித்தட்டு வேலைகளுக்காக போனவங்க இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ், தே ஆர் கோயிங் ஃபார் சம் பெட்டர் ஜாப்ஸ், பெட்டர் சேலரி இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சரியா பத்திரப்படுத்துற ஒரு திறன் அல்லது கலை நமக்கு தெரிஞ்சிருக்கா? நம்ம என்னைக்குமே நான் உழைச்சு சம்பாதிப்பேன்டா அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 பேர் உங்க பின்னாடி சொல்லுவாங்க, ஆமா நம்மளாம் உழைச்சு சம்பாதிக்கணும்னு. உழைக்காமல் சம்பாதிக்க ரெடியானா அதை தப்பாக பார்க்குறாங்க மக்கள். ஓகே, இப்போ நானே சொல்கிறேன், இப்போ உழைக்காமல் சம்பாதிக்கணும், உழைக்காமல் தப்பாக சொல்ல, உன் பணத்தை உனக்கு வேலை செய்யணும், அதை கூட இன்றைக்கி மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்னும் உழைக்காமல் சம்பாதிக்கணுங்கிறாரு. ஏன்னா தமிழர்கள் உழைப்புக்கும் கல்விக்கும் கஷ்டப்படுறதுக்கும் அவ்வளோ ரெடியாக இருக்கான். கஷ்டப்படுறதுக்கு ஆடு மாதிரி மாடு மாதிரி மெய்டா வேலை போடுறேன்னா தே ஆர் ரெடி. ஸ்லேவரியா நான் ரெடி. ஏன்னா என்ன சம்பளம் வருது, ஆனால் உண்மையாக நீங்கள் அரபு நாட்டில் என்ன அரபு நாடை விட்டுருங்க, இங்கே நம்ம எடுத்துக்கோங்க, தே ஒர்க் ஃபார் எனிதிங். அவன் மேனேஜர் என்ன சொல்கிறாரோ, நைட்டு என்ன சொல்லுவார், காலையில் என்ன சொல்லுவார், அவர் ஏதாவது சங்கோச்சப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவன் வேலையில் ஃபுல்ஃபில்லாக நைட்டு 9 மணிக்கெலாம் வந்து வேலை வைப்பான். எதுக்குன்னா அந்த கடமை நான் பண்ணணுங்கிற அந்த உணர்வு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பார்க்குற உணர்வை வர்ற பணத்தில் அதை சரியாக பண்ணுறோமான்னு அந்த உணர்வு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோ. நம்ம ஆளுங்கள்ட்ட அது இல்லவே கிடையாது. பணம் வந்துருச்சு, எவ்வளோ நேரம் நீ கஷ்டப்பட்ட, அவனுக்கு சல்யூட் போட்டால் எல்லாம் போட்டால் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அதை உன்னோட 40 வயசுக்கு மேலே உனக்காக வேலை செய்கிறதுக்கு நீ தயாரான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இல்லை. ஓகே, அதை எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் போனார் திருப்பி வரலன்னு. இது ஒரு சமுதாய சிக்கல். என்னன்னா
இங்கே ஊரில் அவனை வந்து அவனை வந்து கீழ்த்தரமாக அடித்து வச்சுருப்பான். ம். அவன் வெளிநாட்டு போயிட்டான். இப்போ அவன் அங்கே என்ன வேணால் பண்ணட்டும், டிரைவராக கூட இருப்பார், கிளீனராக இருப்பார். ஆனால் அவன் ஒய்ஃபு சொல்லும், எங்கள் அப்பா வந்து துபாயில் இருக்கிறாருன்னு சொல்லும், பெருமை. ம். திருப்பி அவனுக்கு என்ன சூழல்னா, நம்மளை எல்லாத்தையும் வந்து இது பண்ணாங்கல்ல, கேவலப்படுத்தினாங்களே, அவங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறான். Yeah. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கௌரவத்துக்காக நீ வீடு கட்டுற. ஓகே. அந்த பாருங்க, அந்த கௌரவத்துக்காக வீடு கட்டுற, கௌரவத்துக்காக கல்யாணம் பண்றங்கிற இந்த 2 வார்த்தைகள், ராஜவேல் 2 வார்த்தை, கல்யாணம், வீடு. ம். உங்களோட 45 வருஷம் சேவிங் காலி. ம். நீங்க பாருங்க, ஒரு திருமணம், என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்ட்டு 30 வருஷம் வேலை பார்ப்பாரு ஒருத்தர், ம். டிரைவரா இருப்பாரு அரபிக்கிட்ட. அவரோட ஒட்டுமொத்த அந்த 30 வருட ஒட்டுமொத்த சேவிங்ஸும் சேவிங்ஸும் அந்த திருமணத்துக்காக. ம். அவன் வச்சுப்பானா, அவன் நல்ல பையனா, என் பொண்ணுக்கு நான் பண்றேன். எமோஷனல் இடியட்ஸ் we are. ம். உண்மையா சொல்றேன், we are எமோஷனல் இடியட்ஸ். ம். ஆனா இதே நீங்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், வெளிநாட்டோட நம்ம தொடர்பு படி பேசுறோம்ல, பெஞ்ச் மார்க் பண்றோம்ல. ம். அமெரிக்காவுக்கு போங்க, 2 மாச சம்பளம் அவனோட திருமணம். ரிங்கை மாத்திரம் 2 மாச சம்பளம். ம். யூகேக்கு போக 3 மாச சம்பளம். பாலாப்பணம் நம்ம ஊர்ல தான் 35 வருஷ சேவிங்ஸை திருமணத்துக்கு பண்ணுவேன். எனக்கு நீங்க சொல்லும்போது சமீபத்தில் ஒரு திருமண மண்டபத்தை பற்றி சென்னையில் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு பர் டே ரெண்ட் வந்து 25 lakhs, 25 லட்சம் ரூபாய் ஒரு கன்வென்ஷன் சென்டர். ஓகே, 25 லட்சம் ரூபாய்க்கு வாடகை கொடுத்து நான் உண்மையாவே கேட்டேன், கல்யாணம் நடக்குமான்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க, எல்லா முகூர்த்த தேதியும் அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. போது பாருங்க, அந்த 25 லட்சம் அவன் எப்படி சம்பாரிச்சுப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கௌரவத்துக்குங்க. ஏங்க, நான் கௌரவத்துக்கு வாழ்ந்துட்டு கடைசியில் சரி, கௌரவத்துக்கு வாழ்ந்துட்டா, திருமணத்தை கொடுத்துட்டா, அதே 25 லட்சத்தை உன் கல்யாணத்துக்கு உன் பொண்ணுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிடுறேன். அந்த பொண்ணு சொந்த காலில் நின்றுவேன். கணவன் இல்லாத போதும் சொந்த காலில் நிற்குமே அந்த பொண்ணு. அதை பண்ணுற செலவை கோவிலில் வச்சு பண்ணிடு, சிம்பிளாக, அல்லது சர்ச்சில் வச்சு பண்ணு, இல்லை அங்கே உங்களோட முஸ்லீம் அவர்களோட இதில் பண்ணு, ஏதோ நிற்காவ அதில் போய் பண்ணு. அதை விட்டு நான் திருமணத்துக்கு இவ்வளோ நான் செலவு பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கு நான் போர்ட்ஃபோலியோ நான் ஒரு இப்போ நீங்கள் பாருங்க, கல்யாணம் பண்ணுறோம்ல, உடனே மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா கேட்குற மாதிரி. கரெக்ட். 27 வயசு பையனுக்கு எப்படிங்க வீடு வரும்? ஐம் ஆஸ்கிங் டு த சொசைட்டி. 27 வயசு பையனுக்கு எப்படிங்க வீடு வரும்? கொள்ளையடிக்கணுமா? பேங்க்ல போய் கொள்ளையடிக்கணும், இல்லை கேரளாவில் போய் லாட்டரி டிக்கெட் தான் வாங்கணும். பொண்ணு பத்தவனுங்களும் என்ன பண்ணுறானுங்கன்னா, பையனுக்கு வீடு இருக்கா? ஏய், அவங்க அப்பா கட்டின வீடு தான் வச்சிருப்பான். அவன் எப்படி வீடு கட்டுவான்? இப்போ இது என்ன ஆயிடுதுன்னா, வீட்டை வாங்கணும், வீட்டை பண்ண ப்ரெஷர். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், அப்போ கல்யாணத்து வேலைக்கு சேர்ந்தோடனே அவங்க அம்மா வந்து உடனே, தம்பி வீடு வாங்கணும், உடனே இஎம்ஐ சேர்ந்து 3ஆவது மாதம் இஎம்ஐ கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸும் தேர் ரெடி. பிகாஸ் அடிமை மாட்டான்டா, 30 வருஷத்துக்கு இஎம்ஐ மாட்டுறதுக்கு ஒரு கெடா மாட்டுச்சு, போடுற அவனை அப்படின்னு போட்டு அவனை போட்டுவிட்டு பேங்க்ஸ் ஆர் என்ஜாயிங் த லைஃப். ஓகே, கடைசியில் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, ஒரு போர்ட்ஃபோலியோவை உன் பொண்ணுக்கு கொடுத்து அந்த பொண்ணை சுதந்திரமாக நிற்க வைக்கணும்னு நினைக்கிற தகப்பனார்கள் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. ஜீரோ. நான் சொல்ல ஜீரோ. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ மதுரை வீரன் சொந்த வீடு அல்லது லோனில் வீடு வாங்குறதுக்கு ஆர் யூ எகெயின்ஸ்ட் இட்? வாழ்வதற்கு ஒரு வீடு வேணும், சரி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ரெண்டாவதா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் யாராவது சொல்லுவாங்க தெரியுமா, அதை விட முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எழுதி தரேங்க, ஒரு வீடை நான் முதலீடாக பண்ணுறேன். சரி, போகிறது சொல்கிறேன், எனக்கு வீடு இல்லை சார், நான் போகிறேங்கிறார்ல, நீங்கள் போங்க, தயவு செஞ்சு போங்க, 5 வருஷத்துக்குள்ள அந்த கடனை அடைச்சிருங்க. இல்லைன்னா நீங்களும் உங்கள் சந்ததியினரும் உங்கள் பிள்ளைகளும் ரிச்சே ஆக முடியாது. ஓகே, ஸோ ஒரு வீடு போதும், ஒரு வீடு போதும். அந்த பாருங்க, அந்த வீடு கூட பார்த்தீங்கன்னா செங்கல், மண், கல்லுன்னு நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம அப்படி தான் கட்டுவோம் வீட்டை. அதுக்கு செலவு பண்ணுவோம், மெனக்கெடுவோம், பால்கனி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பயங்கரமாக செலவு பண்ணுவோம். அதுக்கு கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா 13%. அதுக்கப்புறம் வீட்டு வரி அதில் 1%, அதில் பிளம்பிங் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, அதில் 1%. கடைசியில் அது கொடுக்கக்கூடிய இன்கம் 0. நீங்கள் எங்கே வேணால் இங்கே வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரெண்டலுக்கு போயிடுங்க, வீட்டை நீங்கள் வாங்கிடுங்க, ரெண்டலுக்கு விடுங்க. 60,000 ரூபா நீங்கள் ரெண்டல் விட்டாலும், இப்போ ஒருவேளை 3 கோடிக்கு இல்லை 2 கோடிக்கு நான் வீடு வாங்குறேன் இந்த இடத்துல, 40,000 போகும். எத்தனை பர்சன்டேஜ்? 1%. என்னோட பணவீக்கம் 7%. ஆனால் இதை தான் ரியல் எஸ்டேட் பீப்புள் ஆர் என்ஜாயிங். நீங்கள் அதை யோசிக்கணும். எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆள் மனசில், உங்கள் மனசுலேயே தமிழர்கிட்ட இருக்கு, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு. எல்லாருடைய கனவு. அந்த கனவை ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் அதை என்ஜாயிங். அவனுக்கு கொடுறா, அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு கடன் கொடுக்குற பேங்க்ஸ் ஆர் என்ஜாயிங். கடைசியில் உனக்கு என்னடான்னா, அந்த உணர்வு மட்டும் தான், நான் வீட்டுக்கு கீழே இருக்குங்கிற அந்த உணர்வு மட்டும் தான் உங்களுதே தவிர, ரியலாக நீங்கள் ரிச்சான்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் நாட் ரிச். பிகாஸ் யூ ஆர் நாட் பீட்டிங் த இன்ஃப்ளேஷன், யூ ஆர் செட்டிங் வித் -2%. இதை நம்ம புரிய வைக்கணும். இப்போ நம்ம இல்லையா, அதை விட பல இங்கெல்லாம் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வீட்டில் போய் உன்னோட வாழ்க்கையை, உன் சுதந்திரத்தை, உன்னோட நிதி சுதந்திரத்தை அதில் போய் முடக்கிடாதங்கிறோம்.
ஏன்னா நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, 45 வயசு வரையும் கட்டுவான், 30 வருஷத்துக்கு இஎம்ஐ இருக்குல்ல. அவன் பேங்க்ஸ் என்ன சொல்லணும்னா, சார் மாதம் 30,000 கட்டாத 15,000 கட்டுங்க, 30 வருஷமா போட்டுக்கோங்க. அதுதான் அவங்களோட நமக்காக நல்லது பண்றாங்க அவன் அப்படின்னு. நம்ம நம்புவோம். ச்சே, நம்ம So, பேர்டனை banks குறைக்கிறாங்க. பாருடா, நல்ல என்ன ஒரு- நமக்கு அது. ஆனால் காம்பவுண்டிங் பவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுறது 75 லட்சமாக இருந்திருக்கும், இப்போ நீங்கள் கட்ட போகிறது 92 லட்சமாக இருக்கும். அந்த உணர்வு தான் உங்கள்கிட்ட, அந்த சொந்த வீடு வாங்கணுங்கிற உணர்வு, என் திருமணத்தை நல்லா பண்ண முடியும், இது கௌரவத்தோடு உண்டானதே தவிர ரிச் மென்டாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ போர் மென்டாலிட்டி. ஓகே. இன்னொரு வகையில நீங்க சொன்னதுனால இந்த சொசைட்டியா நம்ம பார்க்கும்போது மேபி காலமா இப்ப சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல ரெண்டல் ஹவுசஸ்ல இருந்தா ஓனர்ஸோட டார்ச்சர்னு ஒன்று இருக்கும். அது ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஓனர் வந்து கதவை தட்டி ஏன் லைட் எரியுது, ஏன் வந்து தண்ணி அதிகமாக யூஸ் பண்றீங்க, கெஸ்ட் யார் வராங்க, இப்படிலாம் கேட்காத ஒரு லைஃபை வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமா கூட அவங்க இந்த வீடை நோக்கி போகலாம்ல. அதையும் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சே பண்ணுங்கிறீங்களா, இல்ல நல்ல ஓனர்ஸை தேடுங்கிறீங்களா? நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட கம்பெனியில் வாங்காத திட்டையா நீங்கள் ஓனர்கிட்ட வாங்க போகிறீங்க? ரோட்டில் ரோடு சரியில்லை, ரோடு குழியாக இருக்குது, உங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லாத திட்டாதையா நீங்கள் போய் உங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் திட்டு வாங்க போகிறீங்க? ஓகே. திட்டு வாங்கி வாங்கின சமூகங்க நம்ம. ரோடு சரியில்லைன்னு திட்டுவோம், அரிசியில் கல் இருக்குன்னு திட்டுவோம், சரியாக எனக்கு பெட்ரோல்லேன்னு திட்டுவோம், பெட்ரோல் விலை வேறுதுன்னு திட்டுவோம், எல்லாம் அதில் திட்டிட்டு ஓனர் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு அது பெரிய கவலையா? அதான் உன் கவலை. அதுவும் வீட்டு ஓனர் அப்படி தான் இருப்பான். நீ கான்ட்ராக்டில் போடும்போது அது கரெக்ட் பண்ணு, நீ கான்ட்ராக்டில் எதாவது பண்ணுவோம் அதை கரெக்ட் பண்ணி, அது கான்ட்ராக்ட், தட் இஸ் யுவர் காம்பிடென்சி. யாரை சூஸ் பண்ணுற? இன்றைக்கி யாருங்க சொந்த வீடை கட்டிட்டு எவன் இருக்கான்? எல்லாம் ஃபாரினில் இருக்கான். ஓனர்ஸ் எல்லாம் இருப்பார், புரோக்கர் தான் அதை மேனேஜ் பண்ணுவார். ஓனர் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொந்த வீடு வாங்குற நீ எத்தனை இடத்துல உன் முதலாளி திட்டுறாருன்னு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்க? வா, இல்ல கரெக்ட் தானே? இது நீங்கள் டச் பண்ணனால நான் இதை தொடாமல் என்னால் போக முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபி ஸ்ட்ராங்காக இருக்கா? அப்படிதான் நம்புறோம். நீங்கள் வந்து We are- ஜேர்னலிஸ்ட், Yeah. நான் வந்து பொதுமக்களாக நான் பேசுகிறேன். நான் வந்து ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர், ஐ எம் நாட் அ பெரிய நிபுணர்லாம் நான் கிடையாது. அந்த இடத்துட்டேருந்து வந்துட்டேன். ஆனால் நீங்களாம் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாட்டோட ஜிடிபி ஹை தானே? Yes, ஹை தான், exactly. ரைட். இங்கே பிறந்த எல்லாருமே ஏதோ தமிழ்நாட்டுக்காக ஒர்க் பண்ணால தான் ஜிடிபி அதிகமாகிடுச்சு, கரெக்டாக? உண்மை. ஆனால் அந்த தமிழர்கள்ட்ட எல்லாரும் பணக்காரனாக இருக்கானா? இல்லையே. இல்லை. ஒரு ஆள்கிட்ட இப்போ நீங்கள் ரோட்டில் கீழே போயிடுங்க, எல்லாத்தையும் நிறுத்துவோம், எல்லாம் ஒரு 50 பேர்த்த கூப்பிடுவோம், எல்லாத்திட்டையும் டிகிரி இருக்குமா? இருக்கும். கிரெடிட் கார்டு ஒரு 30% பேர்த்திட்ட இருக்குமா? இருக்கும். 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 கடன் ஒரு 90% பேர்த்திட்ட இருக்குமா? இருக்கும். இருக்கும். பேங்க்ல யார் யார்கிட்ட அட்லீஸ்ட் 10 லட்சம் இருக்குன்னு கேளுங்க, ம். ஜீரோ. ம். அந்த 50 பேர்த்திட்ட யார்ட்டுமே இருக்காது. என்ன இதில் ரகசியம் என்னன்னா, நான் படித்து முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்கிற தொழிலாளியாக இருக்கிறதுக்கு நான் தயார். அதான் சொன்னேன், உழைப்புக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நம்ம சமூகம் ரெடி. நான் உழைக்கிறேன், அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோம், அந்த கம்பெனியோட பங்குகளை வாங்க யாருக்குமே தயார் இல்லைங்க. ஓகே. அந்த பங்குகளை நான் வாங்கும் பொழுது நான் ஓனர் ஆயிடுறேன். அவனை தீர்மானிக்கிற ஓட்டிங் ரைட்ஸ் எனக்கு இருக்குது. பங்குச்சந்தையில், இந்திய பங்குச்சந்தையில் லிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா கம்பெனிலையும் நீங்கள் பங்குகளை வாங்கும் பொழுதே அந்த டைரக்டர் நாளைக்கு இருக்கணுமா வேணாமான்னு உங்களுக்கு இமெயில் வரும். தீர்வு செய்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இன்னொன்று, அவனோட லாபம் வரும்போது பிரித்து கொடுக்கும்போது ஈவுத்தொகை வரும். அந்த பங்கின் விலை உயரும் பொழுது உங்களோட சொத்து அதிகரிக்கும். யூ ஆர் பிகம் அ ஓனர். ஆனால் நான் எல்என்டிக்கு வேலை செய்கிறதுக்கு கேம்பஸில் வேலை செய்யறதுக்கு ரெடி, ஹெச்ஏஎல் டெக்கில் வேலை செய்கிறதுக்கு ரெடி, ஏஷியன் பெயிண்டில் போயிட்டு கேம்பஸில் வேலை செய்கிறதுக்கு நான் ரெடி, விப்ரோவில் போய் நான் கேம்பஸில் வேலை செய்கிறதுக்கு ரெடி, இன்ஃபோசிஸில் நான் போய் வேலை செய்கிறதுக்கு ரெடி. அவன் பங்குகளை வாங்குறதுக்கு நான் தயாரில்லை. நான் பணக்காரனாக விருப்பம் இல்லை, வேலை செய்கிறேன், நான் கடுமையாக வேலை செய்வேன். வேலை செஞ்சு என்னப்பா பண்ண போகிற? சரி, எத்தனை பர்சன்டேஜ் உனக்கு இன்க்ரிமெண்ட்டு வருஷத்துக்கு? 3%, 4%. உன் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ? 7%. என்ன நீ என் வேலை பற்றி என்ன, எப்படி நீ ரிச் ஆகுவ? ரிச்சே ஆக முடியாது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா. அதான் சொல்கிறேன், இது தப்பாக எடுத்துக்கூடாது. கம்பெனியில் வேலை பாரு, வரக்கூடிய வருமானத்தை அதே நிறுவனத்தின் மீது நல்ல பங்குகளை வாங்கு. இந்த இடத்தையே இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை சொல்லணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ₹1. ஓகே. ₹1. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ₹1. வருஷத்துக்கு ₹300 தான் சார்ஜ், ஏஎம்சி சார்ஜ் ₹300. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளையும் நீங்கள் வாங்க முடியும். ஓகே. ஆனால் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறதே உனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் பாரிஸ் போகணும், அதெல்லாம் போகணுங்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. பாஸ்போர்ட் எடுத்துட்டிங்களா அப்படின்னு. பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாது சார்னா எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், மச்சான் வாழ்க்கையில் வந்து பெரிய ரிச் ஆகணும், நான் வந்து எதாவது சாதிக்கணும், டிமேட் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு. இல்லை தெரியல, என்னன்னு தெரியல. ஏன்டா பேசுகிற? ஏன் அவசியம்? ஒரு ஏன்னா இப்போ இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்கள நிறைய பேர், இன்னும் சொல்ல போனால் நான் அந்த சேனல் ஆடியன்ஸே நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவேன்னா, நடுத்தர வயது, இன்னும் கூட சொல்ல போனால் சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி புரிதல் இருக்கவங்க தான். பட் இருந்தும் கூட
என்னுடைய பார்வை என்னன்னா, நான் அடிக்கடி எனக்கு தோணியிருக்கு. மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் கிட்டலாம் பேசும்போது, கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிமேட், இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் பத்தின அவேர்னஸ் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுல கம்மியா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. ஹோப் உங்களுக்கு அது அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப பேசிக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நபருக்கும் டிமேட் அக்கவுண்ட் அவசியம்னு நீங்க நிறைய பேட்டிகள்ல பேசுறீங்க. அதை நான் பார்க்குறேன். ஒய் இதையும் உண்மையா டார்க் ட்ரூத்தை ப்ளீஸ் உங்கள் சேனலில் சொல்கிறதுக்கு என்ன, ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அதிக பேர், என் சேனலில் பேசினா கூட கம்மி, உங்கள்தான் நான் பேசியே தீரணும். கண்டிப்பா பேசுங்க. ஏன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுன்னு நான் சொல்கிறது எப்படின்னா, சமூக நீதி மாதிரி சமூக நிதி ஆகிடும். ஓகே, சமூக நீதி. சமூக நீதி பேசுனீங்கல்ல, ஆமா, டிமேட் அக்கௌண்ட் எப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களா நீங்கள் சமூக நிதி அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஏன்னா ம். இங்கே ஒரு சமூகம், அந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, பங்குச்சந்தைனா என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்கள் பணத்தை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னு சொல்லி யுலிப்புன்னு வருவான். பேங்க்ஸ் தான் அதை பண்ணும். எக்ஸாக்ட்லி. உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்ன நீ ரோடு போட்டு நீயே போயிட்டீங்கன்னா, நீயே சுதந்திரம் ஆயிட்டினா, நீயே போய் பங்கை வாங்கி நீயே எம்டியை நீயே அசட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோ நாங்களாம் எதுக்கடா இருக்கோம், நீ பாட்டு ரிச் ஆகிட்டினா, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியவே கூடாது. எனக்கு எத்தனை வயசுல தெரியும் நினைக்கிறீங்க டிமேட் அக்கௌண்ட்? என்ன சார் இது, இதெல்லாம் உலகமா அது? எத்தனை வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? என்னோட வயசு நான் 35 வயசுல தெரியுறேன் டிமேட் அக்கௌண்ட் ஒன்றுன்னு. ஆனால் 2006 ஒருத்தன் என்னை வரான் டிமேட் அக்கௌண்ட்னு கேட்க வரான், அவனை நான் அடிச்சு விரட்டினேன். திட்டாத குறையா, ஏய் எதுக்கடா தேவையில்லாதெல்லாம் பேசுறேன்னு. என்னன்னு தெரியாம சார். பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கீங்களா நீங்கள்? தம்பி பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? எடிட்டர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? டிமேட் அக்கௌண்ட் இருக்கான்னு நீங்கள் கேட்டு பாருங்க. என்னன்னா வங்கிக்கு எப்படி பணம் பரிமாற்றத்துக்கு ஒரு வங்கி கணக்கு அவசியமோ, நான் ஒரு சொத்தை இங்கே வாங்கணும்னா இந்தியாவில் இருக்க எந்த சொத்தை வேணும் நீ வாங்கினா டிமெட்டீரியலைஸ், அதாவது மெட்டீரியலைஸ்டாக இருந்தது பொருளாக இருந்த அந்த பேப்பர்களை டிமெட்டீரியலைஸ்டாக இப்பொழுது இணையத்தில் என்னுடைய வைப்பாக வைக்கிறேன். அது இந்திய கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடுது. அப்போ நான் வந்து ₹1 நான் அக்கௌண்ட்டை வாங்கினதுமே, அதாவது பங்கு சந்தைன்னு என்ன, மார்க்கெட்டுன்னு வச்சுக்கலாம். காய்கறி மார்க்கெட், என்எஸ்சி மார்க்கெட்டு, பிஎஸ்சி மார்க்கெட்டு, அதாவது காந்தி மார்க்கெட்டு, இங்கிட்ட வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு. 2 மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்டில் விலை கம்மியோ அந்த ரேட்டில் நீங்கள் வாங்குவீங்க. எதில் வேணாலும் வாங்கலாம், எதில் வேணால் வாங்கலாம். அந்த மார்க்கெட்டில் ₹95 35 பைசாவாக இருக்கும், இதில் ₹95 32 பைசாவாக இருக்கும். அந்த 3 பைசா எதில் கம்மியாக இருக்கோ போய் வாங்குறேன். அதனால தான் இந்தியாவில் 2 மார்க்கெட் இருக்குது. அப்போ இது என்னென்ன, பங்குகளை விற்கக்கூடிய சந்தை, காய்கறி சந்தை மாதிரி. எப்படி நீங்கள் நல்ல பொருளை போய் வாங்குறீங்களோ, ஒரு மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ரிசர்ச் பண்ணுறீங்களோ, ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ரிசர்ச் பண்ணுறீங்களோ, ஒரு புடவை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ரிசர்ச் பண்ணுறீங்களோ, ஒரு பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி அவனோட ஃபண்டமெண்டல்ஸ், இவன் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறானான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் இட். ஆனால் இந்த கருத்தை இதுவரை சொல்லலைங்கிற, அதான் சொல்கிறேனே, நான் வேலை செய்ய தயார், அந்த நிறுவனத்தில் கேம்பஸுக்குள்ள உள்ள போக தயார். அந்த அம்மா அப்பாவும் என்ன நினைப்பாங்க, என் பையன் அங்கே வேலை பார்க்குறான்ப்பா, கேப்ஜெமினி தெரியுமாப்பா, இப்போ என் பையன் ஆப்பிளில் வேலை பார்க்குறான் தெரியுமாப்பா, இப்போ என் பையன் மைக்ரோசாஃப்டில் இருக்கான், மைக்ரோசாஃப்ட் வேலை பார்க்குறானா, மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக் வச்சிருக்கானா, இல்லை பேசாதேன்ட்டா. குளோபல் இன்வெஸ்ட் வரையும் போயிட்டோங்க. இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்ட்டில் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, நான் நார்த் இந்தியாவில் நிறைய பாட்காஸ்ட் போகிறேன், இந்த இடத்துக்கு நான் போகிறேங்க, வேதனையாக இருக்குது. அவன் 18-12 வயசு பசங்களுக்கெல்லாம் குளோபல் இன்வெஸ்ட் சொல்லி அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்றாரு. அது நார்த்தில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், வட இந்தியர்களை சொல்கிறேன். புரியுது. இங்கே நம்ம ஒரு தந்தை வேலை செஞ்சு வேலைக்கு போடாங்கிற அதை பெருமையாக நினைக்கிறாங்க. ஐயா பெருமையாக நினையா, பெருமையாக நினை, சொத்து சேர்க்கணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உலகத்திலேயே இந்த 300 வருட ஹிஸ்ட்ரியில் பெரும் பணம் பண்ணக்கூடியதுன்னா ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் தொழில் பண்ணணும், தொழில் பண்ணணும். இன்னொன்று தொழில் செய்யவர்கள் கூட பங்கை வாங்கணும். இன்னும் தொழில் பண்ணணும், தொழில் செய்யவர்களோட பங்கை வாங்கணும். சிம்பிள் சார். நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு, 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, அது என்னது, ஒரு பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணுறாங்களே, அதில் ஏன் நீங்கள் போய் உங்கள் பங்கை போட்டிங்க, உங்கள் காசை நீங்கள் ஏன் போட்டிங்கன்னா அந்த தொழில் வளருங்கிறனால தான் பண்ணீங்க. உண்மை. அதே தான் நான் ஒரு ₹100 அந்த பங்கை போய் வாங்குறேன், இது வளரும். எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ப்ளீஸ். தங்கம் எல்லாரும் வாங்கியிருப்போமா, எல்லாரும் தங்கம் வாங்கியிருப்போம், கேட்க பேசுனேன், என்னை கள்ள கொண்டு எறிவாங்க, திருப்பி சரி விடு. தங்கத்தை எடுத்துக்கிறேன், சும்மா எடுத்துக்கிறேன். 2010 தங்கத்தை வாங்குறேன், 2010 தங்கம் வாங்கிட்டேன். இன்னைக்கு 2026. தங்கம் நீங்கள் ₹1,00,000 போட்டீங்கன்னா இன்னைக்கு ₹8,00,000. ஓகே சார், பெரிய வளர்ச்சியா? பெரிய வளர்ச்சி விடுங்க. அப்படியே வாங்க. தங்க நகை நிறுவனம் தங்கமேல் ஜுவல்லர்ஸை வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லணும், எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ₹1,00,000 போட்டிருக்கேன், 2010 தங்கமேல் ஜுவல் எவ்வளோ வளர்ந்துருக்கும்? இல்லை சொல்லுங்க. இருக்கலாம், ஒரு 15 லட்சமா வளர்ந்துருக்கலாமா? 1.5 கோடி. அப்பா, முடியல பாருங்க உங்களால், சொல்ல முடியல பாருங்க உங்களால். யூ கெனாட் இமேஜின். என்னங்க நகையை வாங்குற நிறுவனம், நகையை வாங்கின நீ கன்சியூமராக இருக்க,
நகைக்கடைக்காரன் பெரிய ஆளாயிட்டு இருக்கான், ஏன் அவன் பங்குகளை வாங்கல நீ? இந்த இடத்தையும் நான் டச் பண்ணிடுறேன், ஏன்னா என் சேனல் இதுவரை நான் பேசுனதில்லை. 1984 டைட்டன் நிறுவனம் வருது ஓசூரில். அன்றைக்கி எம்ஜிஆர் தான் வந்து சிஎம்மாக இருக்கிறாரு. நெடுஞ்செழியன் ஐயா வந்து ஃபினான்ஸாலாக இருக்காங்க. டைட்டன் ஷேர் இங்கே வருது, டைட்டன் கம்பெனி வருது. அவங்களோட என்ன வாட்ச் தயாரிக்கணும் வருது. அந்த நிறுவனம் வரும் பொழுது அங்கே ஹெச்எம்டின்னு ஆல்ரெடி ஒரு வாட்ச் இருக்குது, கவர்மெண்ட்டோட கம்பெனி, அது கவர்மெண்ட்டோடது. அப்போ டைட்டன் என்ன நினைக்குதுன்னா, நான் என் பேரில் வந்தால் கவர்மெண்ட்டாக லைசன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லி இன்னொரு போர்டு வச்சு புது கம்பெனி ஆரம்பிச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு வருது தமிழ்நாடு அப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்மளும் ஒரு பிளான்ட் போடலான்னு. அப்போ தமிழ்நாடோட சேர்ந்து பண்ணாலும் இங்கே டைட்டனோட ஃபுல் நேமே பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டைட்டன், போத் ஆர் சேம். இன்னைக்கு 27% டைட்டனில் ஷேர் ஹோல்டிங் தமிழ்நாடு இன்னைக்கு. ஓகே, நல்லா கவனமாக கேட்கணும், இதுதான் அங்கே மேட்ரு. பங்குச்சந்தையை பாருங்கள் எவ்வளோ பவர்னு. இன்னைக்கு தமிழ்நாடு வச்சிருக்கல ஸ்டேக் ஹோல்டிங் 27%. ஒருத்தர் எவ்வளோ தெரியுமா? எனி கெஸ்? 1.5 ட்ரில்லியன். இன்னைக்கு நம்ம எத்தனை ட்ரில்லியனுக்கு கவர்மெண்ட் முன்னேறணும்னு நினைக்குது? இப்போ தற்போதைய அரசு கூட இப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா 2 ட்ரில்லியன் அடையணும். 2 ட்ரில்லியன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். உன் பங்கு டைட்டன் பங்கு இருக்கு. டைட்டனில் தமிழ்நாட்டோட பங்கு 1.5 ட்ரில்லியன் இருக்கு. என்னன்னா அன்னைக்கு தமிழ்நாடு போட்டது எவ்வளோ தெரியுமா? 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். டிட்கோ நம்மளது போட்டது 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், இன்னைக்கு 1.5 ட்ரில்லியன். யோசிச்சு பாருங்க, அன்றைக்கி டைட்டன் வந்து புத்திசாலித்தனமாக பேரை மாற்றிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் சென்ட்ரலுக்கு தெரியாமல் இங்கே வந்து நம்மளோட சேர்ந்து போட்டுட்டு இன்றைக்கி பிளான்ட் அங்கே இருக்குது. அன்னைக்கு அதில் 100 ரூபாய்க்கு வாங்கின ஜுன்ஜுன்வாலா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இன்னைக்கு நாட்டின் மிகப்பெரிய முதலீட்டாளர். அவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் அவர் மனைவி தான் இன்றைக்கி வந்து அதை சொத்துக்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. அவ்வளோ பன்மடங்கு வளர்ந்துருக்கு. நான் ஏன் டைட்டனை இப்போ நான் எடுத்து சொன்னேன்னா, தங்கம் விற்கிற நிறுவனங்கள், வாட்ச்சு அதுலேருந்து தங்கம் வந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதாகிட்டாங்க. இன்றைக்கி நினச்சா தமிழ்நாடு அந்த ஸ்டேக்கை அப்படியே டைட்டனுக்கு கொடுத்தாலோ டாட்டாவுக்கு கொடுத்தாலோ, சாரி சார் நான் டைட்டன் சொன்னது, இஸ் கம்பெனி கால் டாட்டா. ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் விசஸ் டாட்டா, தட் இஸ் கால் டைட்டன். அப்போ அந்த டைட்டனில் இன்றைக்கி 27% இருக்குது, இது 1.5 ட்ரில்லியன். நம்ம நினச்சா இன்னைக்கு நாளைக்கு அந்த பங்குகளை அப்படியே அந்த நிறுவனத்தில் கொடுத்துட்டு நாளைக்கு 1.5 ட்ரில்லியன் எடுக்க முடியும் தமிழ்நாடால். பட் we are not selling the stock. I don't know why. That somebody has to be think. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வாட்ச் கட்டியிருக்கேன், நீங்கள் கட்டிருக்கீங்களா? கட்டியிருக்கேன். உண்மையை சொல்லுங்கள், இந்த வாட்சில் நீங்கள் டயத்தை பார்க்க கட்டியிருக்கீங்க? இல்லை. உண்மை தான். நான் இந்த வாட்சை கட்டியிருக்கேன், நான் உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையை கேமராக்கு முன்னாடி சொல்கிறேன். வாட்சை கட்டி டயத்தை நான் வாட்ச் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் மொபைலில் பார்க்குறேன். இருந்தாலும் அந்த கம்பெனி இன்றைக்கி ராக்கி. ஏன்னா அந்த பல்ஸு தெரியும், வாட்ச் இல்லாமல் எவனும் இருக்க மாட்டான். உபயோகிக்கலை, ஸ்டேட்டஸ். நான் ஒரு புக்கில் படித்தது, நீங்கள் டைட்டன் பற்றி கோட் பண்ணதுனால சொல்கிறேன். டைட்டன் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி ரீடிசைன் பண்ணாங்க, ரீஇன்வென்ட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது, மற்றவங்க எல்லாரும் வந்து வாட்சாக வித்துட்டு இருந்தபோது டைட்டன் வந்து வாட்சை ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக எடுத்தாங்க. அண்ட் த ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு அவங்க கொண்டு வந்து அவங்களோட அந்த பிராண்ட், அந்த சப் பிராண்ட் அவங்க கொண்டு வந்து அந்த எடிஷன் வந்து அவங்களுடைய பிஸ்னஸோடைய ஒட்டுமொத்த வடிவத்தையே மாற்றினுச்சு. அதுக்கு முன்னாடி வாட்சை கிஃப்ட் பண்ண கல்ச்சர் இருந்துதான்னு தெரியல. டைட்டன் வந்து அது ஒரு பொக்கே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நான் ஒரு இதில் படித்தேன். எகெயின் ஜஸ்ட் அதுக்கே அப்படியே நான் கவுண்டர் கொடுக்குறேன் ப்ளீஸ். உலகத்தில் எந்த பிஸ்னஸுமே நீங்கள் பண்ணோம்னா அந்த சேல்ஸ் பிச் ஆகுது. சேல்ஸ் பிச், நீங்கள் சேல்ஸ் பிச் தான் பண்ணணும். தந்தையர் தினம் எவன் கேட்டான்? அந்நியர் தினம் எவன்டா கேட்டான்? எங்கள் வீட்டில் யாரும் கேட்கல, எவனும் கேட்கல. அந்நியர் தினத்தை எது கொண்டானா? சேல்ஸ் அங்கே ஆகணும். ஓகே, லவ்வர்ஸ் டே, என்ஜினியர்ஸ் டே, டாக்டர்ஸ் டே, நர்ஸ் டே, என்னது இதெல்லாம்? they are pitching the sales. ஓகே, அதை உங்கள் கேலண்டரில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட பொருளை திணிப்பதற்கான ஒரு துணி. சேல்ஸ் கம்பெனிகள், நிறுவனங்கள் இந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட கொண்டு வரும். தினங்களாக கொண்டு வரும், கொண்டாடுற மாதிரி கொண்டு வரும். ஸ்வீட் எடுக்கலையா, அது பண்ணலையா, இது பண்ணலையா, கொண்டு வரும். நான் என்ன சொல்ல, கொண்டு வா, எல்லாம் பண்ணல, இவ்வளோ தூரம் பண்ணல, இவ்வளோ தூரம் கன்சியூமராக இருக்கும்ல, அவனோட பங்குகளை நான் ஏன் வாங்கலை? நான் ஏன் ஒரு டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல? நான் ஏன் டிமெட் அக்கௌண்ட் இல்லை? அதனால தான் சொல்கிறேன், இந்த காணொலி பார்க்குறவங்க யாராவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துரும், தே கேன் யூஸ் இட். ₹1 தான் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த பங்கை வாங்கினா யூ கன்சல்ட் வித் யுவர், நீங்களே சூஸ் பண்ணுங்கள், எதுவும் பண்ணுங்கள். யூடியூபர் சொல்கிறாரு, இன்ஸ்டாகிராம் சொல்கிறாருன்னு டோன்ட் ஃபாலோ எனி ரேண்டம் யூடியூபர்ஸ். எதுவுமே பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை சார், குவார்டர் ப்ராஃபிட் இருக்கா, லாபம் இருக்கா, இயர் லாபம் இருக்கா, அந்த நிறுவனத்தில் ஏதாவது ஸ்கேம் இருக்கான்னு நெட்டில் செக் பண்ணுங்கள், ரைட்டா? அதுக்கப்புறம் இபிஎஸ் டபுள் டிஜிட்டில் இருக்கா, பிஇ ஒரு 40 கீழே இருக்கா, பெக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 1 கீழே இருக்கா, இதெல்லாம் பார்த்தாலே போதுமானது. நல்ல பங்குல அவங்க தேர்ந்தெடுக்கலாம். கிரேட்.
சூப்பர். ஸோ இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டோடைய ஒரு அவசியத்தை பற்றி பேசுனீங்க. நான் இந்த டிமேட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி சில கன்வென்ஷனலான விஷயங்கள் நீங்கள் கோல்டை தொட்டதுனால நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வரேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. ஒரு பெண் குழந்தையினுடைய தகப்பன் அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து ஒரு 40 வயதை தொட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குறாரு. அவருக்கு வந்து அவருடைய பெண் குழந்தைக்கு அவர் தங்கம் சேர்க்கணும்னா மினிமம் அவங்க திருமணத்துக்காக தான் சேர்க்கறாங்கன்னு கூட இல்ல, எனி ஃபார்ம், அது வந்து அவங்களுடைய முதலீடு என்ன ஒரு ஃபார்ம்ல எவ்வளவு சேர்க்கணும் அண்ட் அதை சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறை சொல்ல முடியுமா? இது முதல்ல பெண் குழந்தை, இப்போ எனக்கே 2 பொண்ணுங்க தான், அதனால தான் நான் அதில் இறங்கினேன். பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு தகப்பனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவன் குழந்தை அப்படி கையில் எடுத்ததுமே அவங்க சொல்றது, பொண்ணை பார்த்துட்ட, கல்யாணம் பண்ணணும், பார்த்துக்க, பொறுப்பா இருக்கணும். இப்போ என்னன்னா, தான் தந்தைய ஜெயிச்சே தீரணுங்கிற ஒரு ஷோல்டரில் ஒரு ப்ரெஷர். நான் இந்த குழந்தைய நான் கரை சேர்த்தணும். அப்போ அந்த தந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளுக்குள்ளே யாரோ பின்னாடி 100 பேர் சேர்ந்து அவனை தள்ளுறாங்க. யாரோ தள்ளுறாங்க அவனை, போடா இந்த பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணணும், சேர்த்து விடான்னு. அதுக்காக அந்த அவர் காலையில் 8 to நைட்டு 12 வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கடைசியில் சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்ணணும்? இப்போ பார்க்குற யாராவது நியூ பேபிஸ் கூட பிறந்திருக்கலாம், அவங்களுக்கு இப்போ இமிடியேட்டாக அவங்க பண்ண வேண்டியது, தங்கத்தை எந்த நகைக்கடையை வேணால் நீங்கள் போங்க, மந்த்லி சீட்டில் 5000லேருந்து தொடங்கலாம். 5000லேருந்து தொடங்கலாம், மந்த்லி சீட்டில் போங்க. ஏன்னா அதில் தான் மந்த்லி சீட்டில் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு 12 மாதம் நீங்கள் கட்டியிருப்பீங்க. 12ஆம் மாதம் போகும்போது இந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுப்பீங்க. அது வந்து 18%. நீங்கள் சொல்லுங்கள், 18% ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் தருமா உலகத்தில்? 18% பாண்டு தராது, மியூச்சுவல் ஃபண்டு தராது, ஈக்விட்டி தராது. 18% உங்களுக்கு இமீடியட் சேவிங் எதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் இந்த மந்த்லி சீட்டில் போகும்போது 18% சேவ் பண்ணுறீங்க. ஈவன் யூ ஆர் பீட்டிங் த நிஃப்டி. எவ்வளோ வாங்கணும்? இப்போ அதான் கேள்வி. எவ்வளோ வாங்கணும்னா தான் தகுதிக்கு வாங்கணும். இன்னொன்று, மொத்த சொத்து, உங்களோட மொத்த சொத்து, என்கிட்ட லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் மொத்த சொத்தில் 20% கோல்டு இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நம்மளுடைய மொத்த சொத்தை எழுதி பார்க்கணும், அதோட வேல்யூவேஷன் பார்த்துட்டு அதில் 20% தான் இருக்கணுமே தவிர அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது டெட் எக்கானமியா உங்க பின்னாடியே உட்காந்துருக்கும். உங்களுக்கு தெரியாம அதுவே நீங்க ஏழை ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். ஓகே, வளராதுல்ல. ஓகே, ஒரு உதாரணமா 20%ங்கிறது இப்போ இப்படி வச்சுக்கலாமா? ஒருத்தர் அவருடைய சொத்தை எல்லாத்தையும் எழுதி பார்க்குறாரு. எழுதி பார்த்தா அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களுடைய மதிப்பு 1 கோடி ரூபாய். அப்போ அதுல 20%னா 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் வந்து அவர்கிட்ட இருந்தால் போதுமானது. அதற்கு மேல பண்ணார்னா, பிகாஸ் தட் இஸ் இன்சூரன்ஸ். ஓகே. என்ன இன்சூரன்ஸ்னா, நாளைக்கு உலகமே இல்லை, கரன்சி எது செல்லாது இல்லாதுன்னு எது சொன்னாலோ, இல்லை நாட்டில் ஏதாவது புரட்சி வந்தாலோ, எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செல்லுபடி ஆகின்ற ஒரு நாணயம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும்னால இன்சூரன்ஸா, தட் இஸ் கால் இன்சூரன்ஸ். ஆனால் அதே இன்சூரன்ஸாக உங்களை வளர்ச்சின்னு சொன்னால் யாரும் நம்புவீங்களா? இன்சூரன்ஸ் கேனாட் பி க்ரோ. ஸோ இன்சூரன்ஸாக நான் வச்சுக்கிறேன். இந்தியா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்தியா இஸ் அ க்ரோவிங் கண்ட்ரி. யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியா நீ எத்தனை பேர் என்ன வந்து டாரிஃப் போட்டாலும் சரி, 2030 ஜிடிபியில் 3ஆவது இடமா இந்தியா தான் ஆக போகுது. நீ எங்கே வேணால் வந்து கூத்து போடு, நீ என்ன வேணால் எங்கள்கிட்ட வந்து மிரட்டு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ இந்தியாவின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் 20% இன்சூரன்ஸ் வேணும். இது என்னன்னா பொருளாதார காப்பீடு. ஓகே. உயிர் காப்பீடுக்கு என்ன இன்சூரன்ஸ் போடுறீங்களோ, உங்கள் வீட்டின் பொருளாதார காப்பீடுக்கு கோல்டு அவசியமாக 20% வேணும். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ சமீப காலமாக உங்களோட வீடியோஸில் வந்து கோல்டு வாங்குறத பற்றி, ஏன்னா மதுரை வீரன்கிறவர் எங்களுக்குலாம் அறிமுகமானது என்னன்னா, உங்களோட அந்த கோல்டு எவ்வளோ சேர்த்தீங்க அப்படிங்கிற வீடியோஸில் தான் எங்களுக்கு நீங்கள் பரிச்சயமாக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களோட பார்க்கும்போது நேச்சுரலாக நிறைய பேர் வந்து இந்த தங்க நகை சீட்டு போடுறவங்க சந்தோஷப்பட்டாங்க, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நானும் கூட உங்களை பார்த்துட்டு நிறுத்தி வச்சிருந்த அந்த பழக்கத்தை மறுபடியும் போய் ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு கோல்டு ஸ்கீம் ஒன்றில் போயிட்டு மறுபடியும் பணம் கட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ சமீப காலமாக உங்களோட வீடியோஸில் நீங்கள் கோல்டை விற்கிறத பற்றியும் பேசுகிறீங்க. யார் தங்கத்தை விற்கணும் அல்லது எப்போது விற்கலாம், அதை பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? நான் உண்மையாகவே சொல்ல போனோம்னா, நான் வந்து முதல்ல பேசும்பொழுது கிராமின் விலை 4000 ரூபா இருந்தது. நான் அதை வந்து பேசுகிறேன் இந்த சேனலில். வந்து இந்த நகையை வந்து உண்மையாக சொல்கிறேன், பல நகை கடைகள் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்களோட ஆடில் வந்து நடிங்க. நான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணேன், சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணேன். சார், அவன் என்ன சொன்னா, நீங்கள் வாங்கின கோல்டெல்லாம் என் கடையில் வாங்கின மாதிரி நடிங்க சார், இவ்வளோ கொடுக்குறோம். நான் சார், உங்கள் நகை கடையில் நான் வாங்கலையே சார், நான் ஏன் சார் நடிக்கணும் அப்படின்னா, இல்லை சார் என்னால் பண்ண முடியாது சார். நான் என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாடு முழுக்க பாப்புலர் ஆகி எல்லாரும் நகை வாங்கியிருக்காங்க என்னால. நல்லா கவனமா கேளுங்க, நான் வாங்க சொல்லல, நான் வாங்கினேன், இப்படி வாங்கினா பெட்டர்ன்னு அந்த ப்ராசஸ் சொல்லிட்டேன். எல்லாரும் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 15,000 இருக்கு.
அந்த லாபத்தை புக் பண்ணுங்கிற எண்ணம் எப்படிங்க வரும்? ம். இப்போ அதே மதுரை வீரன் தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் தானே சொன்னேன், வாங்குன்னு கீழே இருக்கும்போது சொல்லி மேலே இருக்கும்போது வித்தா அது பேர் புத்திசாலித்தனம் இல்லையா? ஓகே. அது ஒரு புத்திசாலித்தனம். இட்ஸ் இன்டெலிஜென்ட் ஒரு ஸ்டாக் மாதிரி அதை ட்ரீட் பண்ண சொல்றீங்க. அசர்ட். ஓகே. இஸ் இட் அசர்ட் கிளாஸ்? ம். வீடை வாங்குறீங்க, நிலத்தை வாங்குறீங்க, ஸ்டாக்கை வாங்குறீங்க. ஈவன் தொழிலில் கூட எக்ஸிட் இருக்குங்க. தொழிலில் எக்ஸிட், தட் இஸ் கால் எக்ஸிட். உங்கள் முதலீடு போட்டீங்க, தொழிலில் போட்டீங்க, தட் இஸ் கால் எக்ஸிட். இன்வெஸ்டர் எக்ஸிட்னு இருக்கு. ம். ஆனால் ஒரு தங்கத்தை நான் முதலீடு வாங்கிட்டேன், அதை என்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணி அந்த காணல் நீராக இருக்கிற நம்பரை, ரியல் நம்பரை என் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது என்ன இல்லையே? என்ன தடுக்குது? என்ன தடுக்குது? உங்க லவ், தங்கத்து மேலே இலவு 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 என்னன்னா, அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அதை வந்து ஏன்னா நம்ம கருப்பாக இருக்கும். கருப்பாக இருந்தால் அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். யூ டோன்ட் செல் இட். ஆக்சுவலி யூ டோன்ட் செல் இட். நீங்கள் அதை விற்க மாட்டீங்க, உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா அது பொண்ணு. அதை வந்து காலங்காலமாக நம்ம இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை, தமிழர்கள் பல இடத்துல நம்ம ராஜா ராணி எல்லாரும் இந்த நகையை போட்டுக்கிட்டனால நமக்குள்ள வருது சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட் இனி இந்த காலத்தில் உதவாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. அது அந்த சென்டிமெண்ட்ல அன்னையோட முடிஞ்சு போச்சு. இந்த காப்பு வாங்கின அன்னைக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, குன்றக்குடி முருகர் போட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் வேல் காப்பு வாங்கி கையில போட்டுட்டு வரேன், முருகர் வராரு. இப்போ நீங்க சொன்னா நான் இதை விற்பேன், நான் விற்பேன். முருகரே வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். முருகா வேல் வந்தது, பின்னாடி முருகர் வந்தாரு. எனக்கு ஐ ஃபெல்ட் ஓ சூப்பர் அப்படின்னு. இப்போ நான் இப்போ இந்த வேல் காப்புக்கு ஒரு பிராண்ட் அம்பாசடர் மாதிரி மாறி, மாமா நான் ஒரு வேல் காப்பு வாங்கினேன்டா, அன்னைக்கு முருகர் வந்தாரு அப்படின்னு சொல்லி 2 பேர் வேல் காப்பு வாங்கிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு முருகர் வரல. ரீசெண்டாக ஒரு அம்மா வந்து பேங்க்ல பார்க்குறேன், சிலுவை போட்ட செயின்ஸ் எல்லாம் வைக்கிறேன். ஓகே. கர்த்தரை அடகு வைக்கிறேன். கடைசியில் அடகு தானே வைக்க போற, நீ விற்க மாட்டிய, நீ அடகு வைக்க தானே போற. கஷ்டப்படும் பொழுது அடகு வைக்கிறது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்ட காலத்தில் அதானே சார் ஹெல்ப் பண்ணுது, அதான் சார் இன்சூரன்ஸா வச்சுக்கோங்க சார் 20%. அதுக்கு மேல உங்களுக்கு நமக்கு அவசியம் இல்லை. சரி, என்ன பண்ணலாம்? இனிமே அது கோல்டு வாங்கக்கூடாது. இப்போ அதனால தானே பிரதமர் சொல்லிட்டாரு. இப்போ பிரதமர் எந்த ஊர்ல கெஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நாட்டு. ஏன்னா சார், முதல்ல கோல்டோட ப்ராசஸ் பார்ப்போம். நகைக்கடைக்கு எப்படி கோல்டு வருதுன்னா, பேங்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இறக்குமதி பண்ணுவாங்க. வெளிநாடுகள்லேருந்து பேங்க் இறக்குமதி பண்ணுவாங்க. நகைக்கடைகள் போயிட்டு அந்த நகைகளை, கட்டிகளை வாங்கி அங்கே மேக்கிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகைக்கடைக்கு உள்ளே போகுது. அவங்க அங்கே வாங்கும் பொழுது, நகையை வாங்கும் பொழுது எதுவுமே கிடையாது, பணம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? பணம் கிடையாது. நான் கோல்டை வாங்குறேன்ல, நோ பணம். என்னோட கட்டிடமோ பில்டிங்கோ ஏதோ ஒரு பிளட்ஜ் அப்படி கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு வருஷத்துக்கு 3%. நகைக்கடை எவ்வளோ கொடுக்குது? 3% பேங்க்குக்கு 3%. நம்மள்ட்ட விற்கும்போது 22%, 24%. எல்லா பேங்க் ஸ்டாக்கே எடுங்க, எல்லா நகை ஸ்டாக்கே எடுங்க. நான் இப்போ சொன்னேன் நகைக்கடைகள் எல்லாத்தையும் சொன்னேன், கல்யாண ஜுவல்லரி, இவங்கள எப்படி இவ்வளோ லாபம் வரதுக்கு என்ன காரணம்? மேக்கிங் சார்ஜ். நான் அதுவும் பாருங்க, ஆர்பிஐ சொல்லுது என்னன்னா, நகையை கட்டிகளை வாங்கிட்டு செஞ்சு வித்துட்டு அந்த காசை கொண்டு திரும்பி அடைக்கும் போது 3% சேர்த்து கூட 270 நாள் டைம் நகை கிடைக்கும். What a business this? What kind of business is? Nice business. Why we are not doing that? But we don't do that. We just buyer as a consumer. What bloody this? நாமே இருக்கோம். சரி, அட்லீஸ்ட் அந்த பங்கேயாவது வாங்கியா? நீ நகைக்கடை தான் வைக்கல. அட்லீஸ்ட் அவங்க ஷேரையாவது வாங்குங்க. ஆடி தள்ளுபடி வந்துருச்சு, விலை குறைதான், நான் ஓடுகிறேன். எம்மா 30% ஸ்டாக் இறங்கி இருக்கு, அது எனக்கு தெரியாது. 30% இறங்கி இருக்கு, அது ஆடி தள்ளுபடி தான். எக்ஸாக்ட்லி. அப்ப வாங்க அந்த பங்க, அது எங்களுக்கு தெரியாது. அது பங்குனா என்னது, அது என்னன்னு தெரியாது. ஐயோ அம்மா, எப்படிமா புரிய உனக்கு? அம்மா நீ வீட்டை வாங்கிட்ட, டாக்குமெண்ட் எங்க இருக்கு? பேப்பர்ல தானே இருக்கு. வீடு சொத்தா இருக்கு, டாக்குமெண்ட் எங்க இருக்கு? பேப்பர்ல இருக்கு. அதே பேப்பர்ல தானே டிமேட்ல இருக்குது, பேப்பர்ல தானே. அந்த உணர்வு ஏன் உனக்கு வரமாட்டேது? அப்போ இங்க என்னன்னா, என் லாக்கரை திறந்து பார்க்குற சந்தோஷம், என் வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், இந்த காணல் சந்தோஷம் இருக்கு பாருங்க, இது நம்மளை அழிச்சிருச்சுங்கிற தமிழ் சமுதாயத்தை. இதை உடைக்கணுங்கிற சமூக நீதி பேசின நம்ம சமூக நிதியை பேசணுங்கிற. கொண்டா எல்லா இடத்தையும் பேசு, எல்லாரும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லு, எல்லாத்தையும் போய் நல்ல பங்குகளை வாங்க சொல்லு. அன்னைக்கு பங்குகள் வச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு 1.5 ட்ரில்லியன் உட்காந்துருக்கு. அதனால தானே ராக்கிங் ஜிஞ்சுவாலா வந்தாரு. சில பேர் சொல்லுவாங்க பங்கு சந்தையில் போட்டாலும் தான் காசு போச்சு, அது ட்ரேடர்ஸ். We will talk about that later. Yeah. So இப்போ இந்த மொமெண்ட்ல தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதுக்கு பிறகு அங்கேயே ஒரு இடத்துல அந்த லெஃப்ட் ரைட்டா அது போய்கிட்டே இருக்கு. ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியும் பார்க்கல,
அந்த 15,000ங்கிற ஒரு உச்சத்தை தொட்டு நிக்குது. எவ்வளவு உங்கள மாதிரியான ஆட்கள் அனுபவபூர்வமா அதனுடைய பாதிப்புகளை சொன்னாலுமே ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி பிரதமரே சொல்றாரு, தயவு செஞ்சு வாங்காதீங்க, 1 வருஷம் தங்க வாங்காதீங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனாலும் கூட கூட்டத்தை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியல. எல்லா நகை கடையிலும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த குரு பௌர்ணமி நிறைஞ்ச நாள் எவ்வளவு பேர் எவ்வளவு நகை கடைகள்ல எத்தனை லட்சம் கோடிக்கு இன்னைக்கு தங்கம் வாங்கப்படுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்? வாட் வி கேன் டூ? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் தான் இதுக்கான தீர்வா? என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கவர்மெண்ட்டே எடுத்துரும் ராஜவேல். எடுத்துரும் தான் நினைக்கிறேன். அப்படியா? 2029 இம்போர்ட்டே காலி பண்ணிட்டா, இம்போர்ட்டே தடை பண்ணிட்டா முடியுமா? நான் சொல்றேன் 90% எல்லாத்தையும் இறக்கும்போது நான் என்னோட அந்நிய செலாவணி யூஎஸ்டியை விற்று தான் நான் நகையை வாங்குறேன். கரெக்ட். நான் அந்நிய செலாவணி நான் விற்கும் பொழுது INR டெப்ரிசியேஷன் ஆகுது. இந்தியாவில் தங்கத்துக்கும் ஆயில் அண்ட் கேஸுக்கும் கொடுக்குற அமௌண்ட் தான் அந்நிய செலாவணி. அதனால தான் நம்ம 80 ரூபாயிலேருந்து 96 வரை வந்துருக்கோம். கரெக்ட். டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே போகுது. இந்தியா டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. நம்ம INR கெட் டெப்ரிசியேஷன் போயிட்டே இருக்கு. வருடத்திற்கு 8% INR டெப்ரிசியேஷன் இருக்கு. யாராலையும் தடுக்க முடியாது. நாடு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நாடு நினைச்சா தடுக்க முடியும். எப்படி தடுக்க முடியும்? நாளைக்கு ஆயில் அண்ட் கேஸை வாங்கக்கூடாது. நம்மளால வாங்க முடியுமா? ஆயில் அண்ட் கேஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? நாளைக்கு கீழே போனால் நீங்கள் காரை போடணும், ஆன் பண்ணணும், பெட்ரோலை போடணும், நாளைக்கு பெட்ரோல் ஸ்டேஷன் போகணும். வீட்டில் எனக்கு LPG மிஷினை ஆன் பண்ணணும்னா எனக்கு கேஸ் வேணும். அப்போ என்னால் அடுத்த 100 வருஷத்துக்கு ஆயில் டிபெண்டன்சி இல்லாமல் இல்லை இந்தியா. அப்போ அடுத்த 100 வருஷத்துக்கு என் INR போயிட்டே தான் இருக்க போதுன்னு உறுதியாயிடுச்சு. அப்போ ஒன்னே ஒன்று பண்ணலாம், இந்த ஆடம்பரத்தை ஒழிச்சிடலாம். நகை ஆடம்பரத்தை இனி இறக்குமதி நான் தடை பண்ணுனா அந்த ஒருவேளை INR காப்பாற்ற முடியும். இப்போ நகையை நான் வந்து நீங்க பேன் பண்றீங்க அல்லது மானிட்டேஷன் பண்றீங்க. இப்போ அதனால தான் மானிட்டேஷன்லாம் கொண்டு வர்றாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்ட் மானிட்டேஷன்லாம் கொண்டு வர்றாங்க. அதை நல்லபடிக்க கொண்டு வரட்டும், அது பிரச்சனை இல்லை. என்னன்னா அப்படி ஒருவேளை நாளைக்கு வந்து பண்ணும் பொழுது யாராவது போராட்டம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? சோத்துக்கு இல்லைன்னா தான் போராட்டம் பண்ணுவாங்க. தங்கத்தை போய் இறக்குமதி பண்ணால் யாரும் போராட மாட்டாங்க. ஒன்லி தங்க நகை கடைகள் போர்க்கொடி எடுத்துட்டு போவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு தான் அது தவிர பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பிரதமர் பேசினதுக்கே அவங்க போயிட்டு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. நம்ம பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க டிமானிட்டேஷன் மாதிரி மானிட்டைசேஷன் கொண்டு வர போறோம். மக்கள்கிட்டேருந்து வாங்குறத நீங்க நகைக்கடைகள்லாம் மக்கள்கிட்டேருந்து வாங்கி எங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல நீங்க ஒரு ஆளா இருக்க போறீங்க. அது 2029 மேபி கோயிங் டு பி எக்ஸிக்யூட். ஓகே. ஸோ கோல்டு அளவுக்கு கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளார சில்வர் பற்றியும் ஒரு பெரிய ஹைப் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்களுடைய பணத்தை இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சில்வர் மார்க்கெட் பற்றின ஒரு ஹைப், இன்னும் சொல்ல போனால் காப்பர், இது போன்ற மெட்டல் சார்ந்த காப்பரை பார்பாரா வாங்கி வச்சு வீட்டில் டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, செமிகண்டக்டருக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு இல்லை. எனக்கு இல்லை, ஒரு பக்கம் சிரிச்சாலும் ஒரு பக்கம் என்ன மாதிரியான ஒரு, ஏன்னா நிறைய அதுல வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உடைய பங்கு அதுல இருந்திருக்கு. சில்வர் அண்ட் காப்பர், இந்த மெட்டல் மார்க்கெட், இந்த MCX, இந்த மாதிரியான கமோடிட்டி மார்க்கெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, உண்மையாவே நீங்க கம்ப்யூட்டர் கூட நீங்க பல்லாவரம் போயிடுங்க, இந்த பஜார் போட்டிருப்பாங்களே பழைய இருக்குல்ல, அதுல பழைய எலக்ட்ரானிக்ஸோட பார்த்தீங்கன்னா அதில் 100 கிலோ எடுத்து நீங்க உருக்குனீங்கன்னா 3 கிராம் தங்கம் கிடைக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸில் தங்கம் இருக்கு. ஓகே. அந்த எலக்ட்ரானிக்ஸ்குள்ள சில்வர் இருக்கு. இங்கே என்னன்னா உலகம் ஆட்டோமேஷனாக போகிறதுனால, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக போகிறதுனால சிப் இஸ் மேண்டட்டரினா. ஓகே. சிப்பு மேண்டட்டரி. இதுக்குள்ளே சிப் இருக்கா? இருக்கு. அந்த கேமராவில் இருக்கா? இருக்கு. உங்கள் மொபைலில் சிப் இருக்கா? இருக்கு. காரில் சிப் இருக்கா? இருக்கு. வாஷிங் மிஷினில் சிப் இருக்கா? இருக்கிறனால தான் 45 நிமிஷத்தில் அது ஆஃப் ஆகிக்குது. இது வந்து என்னென்னா செமி கண்டக்டரோட அருமையான பேர் வந்து, அது பேர் வந்து அரைகுறை. அரைகுறைனா செமி. தேவைப்படும் போது பவரை கொடுக்கும், தேவையில்லாத போது நிறுத்திக்கும். அது பேர் அரைகுறை. அரை கடத்திம்பாங்க, குறை கடத்திம்பாங்க. அப்போ அந்த செமிகண்டக்டருக்கு என்ன தேவைன்னா, தே நீட் அ கமாடிட்டிஸ். அப்போ இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். இட் இஸ் அ சில்வர், பியூர்லி இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல். இல்லவே கிடையாது. இந்த சில்வர் எதனால் ஏறுச்சுன்னா, அண்ணன் கோல்டு போட்டு ஏறினோன்னே தம்பிக்காரனுக்கு லைட்டா அண்ணன் மேலே ஏறாரு, நம்மளும் கொஞ்சம் ஏறுவோம் அப்படின்ட்டு ஏற ஆரம்பிச்சு. உண்மையை சொல்ல போனோம்னா சில்வர் மைன் பண்ண முடியாது. சில்வர் தெர் இஸ் நோ எனி மைனிங். என்னன்னா 4 விதமான எக்கு, லெட்டு அதெல்லாம் எடுத்து அதை உருக்கி ப்ராசஸ் பண்ணாதான் அதில் சில்வர் வரும். சில்வர் இட்ஸ் அ குட் கண்டக்ட் பண்ணி உள்ள அனுப்பும் சில்வர். அதனால என்னன்னா சோலாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேனல்ஸில் சில்வர் தான் வேணும். அப்போ அதை பவரை கடத்தி கொடுக்கறதுல, மின் அணுவை கடத்தி கொடுக்கறதுல முக்கிய பணியாற்றுறது இந்த சில்வர். அப்போ அந்த சில்வர் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டில் மைனிங்கே பண்ணாமல் சைனாவும் பேன் பண்ணதுனால சில்வரு ட்ரேடிங்கில் இப்படி ஏறிச்சு.
அந்த ட்ரேடிங்கே இட்ஸ் அ ட்ரேடர்ஸோட வேலை, இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். இதில் நம்ம ஆளுங்க உள்ள பூந்து 100 ரூபா கையில் வச்சிருக்காரு, 200 ரூபா கையில் வச்சிருக்காரு, என்ன நினச்சிட்டாரு, இது நல்லா விலை ஏறுதுன்னு நினச்சா. அது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால ட்ரேட் அங்கே போடுறதுனால ஏறிக்கிட்டு இருக்கு. இவங்களும் என்ன பண்ணாங்க, குதிச்சாங்க. இன்னைக்கு 70-60% இட் இஸ் நவ் கிராஷ்ட். 1 கிராம் கிட்டத்தட்ட 450 ரூபா டச் பண்ணுச்சு இல்லையா? ஒரு கிலோ நிறைய பேர் வந்து சில்வரை வந்து அகமதாபாத்தில் போயிட்டு அகமதாபாத்தில் இங்கே வாங்கிட்டு சென்னையில் வந்து விற்றா ட்ரெயினில் வந்து வச்சா 30,000 ரூபா எனக்கு லாபம். நீங்க வேற, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது, அகமதாபாத் போயிட்டு வாங்கிட்டு வரோம், உங்களுக்கு வேணுமா 2 செங்கல் எடுத்துட்டு வரோம்னு. டே செங்கல்லா பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் பார் இப்ப வாங்கினவங்க எவ்வளவு பேர் தெரியுமா, ஐயோ பார். ஆனா வெளியில சொல்ல முடியாம இப்ப இருக்காங்க. அவங்க வீட்டு லாக்கர்ல பாரா வச்சிருக்காங்க சில்வர். திரும்பி எப்படி வரும் நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மேக்ஸை சொன்னா புரியாது. ஒரு பொருளின் விலை மேலே ஏறிட்டு கீழே இறங்குதுல 50, இப்போ 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, 50% 50 ரூபாய் ஆயிடுச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு? 50%. இப்போ திருப்பி 50லேருந்து 100% ஏறணும், எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறணும்? 50%. 100%. ஏன்னா 50ல இருந்து திரும்பி 50 ஏறணும். கரெக்ட். ஆனா மனித மூளை என்ன நினைக்குன்னா 50% தானே இருக்கு, திரும்பி 50% ஏறணும். கிடையாது தம்பி, 50 ரூபால இருந்து அடுத்த 50 ரூபா அடையறதுக்கு எவ்வளோ 100% ஏறணும். ஓகே. Now silver cannot do that. ஓகே. Gone. Game is over. இனி ஏதாவது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சைனா கிட்ட நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணா மட்டும்தான் சில்வர் திரும்பி ஏறுமே தவிர. இது என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம்ல சொன்னாரு போட்டாருன்னு சில்வரை வந்து எடுத்தீங்கன்னா, நான் என்னோட காரணம் தெளிவாக சொல்லிட்டேன், சில்வரை நம்பாதீங்க, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. உங்க வீட்டு சார் தங்கம் வாங்காதான் வெள்ளி வாங்குவோம், நமக்கு உண்மைதான். அருணாகிரி நம்ம என்ன வாங்கணும், வெள்ளி வாங்குவோம், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கணும், அதெல்லாம் ஓகே சார். உண்மையை சொல்ல போனா அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல வீட்டுக்குள்ள இருக்க வெள்ளி எவ்வளவு தெரியும் நம்மள்ட்ட, அவ்வளவு வெள்ளி வச்சிருக்கோம் சார். நம்ம வெள்ளி எவ்வளவு வச்சிருக்கோம், ஈக்குவலன்ட் தங்கத்தை விட ஜாஸ்தி வெள்ளி நம்மள்ட்ட இருக்கு. எதெல்லாம் தங்கத்தால பண்ண முடியாதோ அது எல்லாத்தையும் வெளியால பண்ணி நம்ம இந்த வெள்ளியை இப்ப நீங்க போயிட்டு ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்தீங்கன்னா they will take it as a industrial demand அவன் யூஸ் பண்ணுவான். பட் we have it, but okay, that is okay. ஏன்னா தங்கம் வாங்காதவங்க சில்வர் வாங்கினாங்க, அது பொருளா வாங்கினாங்க. ஆனா அது விலையேறுன்னு சொல்லி நான் வந்து சில்வர் ETF வாங்குறது சார், சில்வர் ETF சில ETFலாம் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் இல்லை. எப்படின்னா நீங்கள் ETFனா என்னன்னா, ETFல நீங்கள் 100 ரூபா வாங்கிட்டீங்கன்னா அந்த ஃபண்டு மேனேஜர் நாளைக்கு நீங்கள் கொடுத்த 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் ரியல் சில்வரை வாங்கி அவர் லாக்கரில் வைக்கணும். தட் இஸ் கால் சில்வர் ETF. இப்போ அவரால் வாங்குறதுக்கு சில்வர் இல்லை, அதனால ETF க்ளோஸ் பண்ணாங்க. தட் இஸ் கால் ETF. இப்போ கோல்டு ETF நான் வாங்குறேன்ல, கோல்டு ETF இப்போ நான் வாங்குறேன். இப்போ சில பேர் சொல்லலாம், தங்கத்தை நான் வந்து எதுக்கு சார் செய்கூலி கொடுக்கணும், GST கொடுக்கணும், நான் கோல்டு ETF வாங்குறேன். நல்ல விஷயம். ஆனால் கோல்டு ETF தட் இஸ் கோ ஃபார் இட். நீங்கள் கோல்டு ETF நீங்கள் வாங்குறீங்க, கோல்டு ETFல நீங்கள் கொடுக்கும்போது 99.99% பியூர் கோல்டு நீங்கள் கொடுத்த 200 ரூபாய்க்கு அடுத்த நாள் அங்கே மார்க்கெட்டில் வாங்கி லாக்கரில் ஒரு வைப்பர், அது ரியல் கோல்டு. தட் இஸ் கால். ஏன்னா மார்க்கெட்டில் நம்பராக இருக்கிறதுக்கும் சோர்ஸாக இருக்கும், ரெண்டும் மேட்ச் ஆகணும். ரெண்டும் மேட்ச் ஆகணும், அதான் ரியல் மார்க்கெட். இல்லாட்டி இது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஆகிடும் இல்லாட்டி. அதனால தான் கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த கமாடிட்டிஸ் மேலே. ஸோ கமாடிட்டிஸ் காப்பரு இது வந்து எப்படின்னா, அமெரிக்காவில் நீங்கள் போயிடுங்க, நீங்கள் கமாடிட்டிஸ் பருப்புக்கு ட்ரேட் இருக்குங்க, எள்ளுக்கு ட்ரேட் இருக்குது, எண்ணெய்க்கு ட்ரேட் இருக்குது, கேஸுக்கு ட்ரேட் இருக்குது, ஆயில் அண்ட் கேஸுக்கு ட்ரேட் இருக்குது, குரூடுக்கு ட்ரேட் இருக்குது, சில்வருக்கு ட்ரேட் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் கமாடிட்டிஸ். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு கரும்பு விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கரும்பு நிறுவனம் நாளைக்கு சுகர் ஃபேக்ட்ரிக்கு கரும்பு தேவை. நாளைக்கு இடி விடிச்சாலோ மழை பெஞ்சாலோ எனக்கு கிடைக்காம இருக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுவார் இந்த கரும்பு விவசாயிகிட்ட. அடுத்த மாதம் என்ன ஆனாலும் நான் 60 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் ஒரு டன்னுன்னு அவர் போடுறாருல, தட் இஸ் கால் கான்ட்ராக்ட். ஏன்னா ஒருவேளை கரும்பு கிடைக்காம போனாலும் கரும்பு விலை அதிகமான இவர் விவசாயிக்கும் நல்லது. ஒருவேளை கரும்பு எக்ஸ்ட்ரா வந்து நாளைக்கு யாராவது போட்டுட்டா கூட கரும்பு விலை அதிகம் கீழே இறங்கிரும், டம்ப் அதிகமாக யாராவது பண்ணிட்டா. அப்போ தொழிலுக்கு ஆக இந்த ஃபியூச்சர் அண்ட் கான்ட்ராக்ட் ட்ரேட் போடுவாங்க, தட் இஸ் குட் இண்டஸ்ட்ரியலுக்கு. ஆனால் இதையே மக்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கன்னா, இதை தான் F&Oன்னு சொல்லி ட்ரேடிங்கை கேம் பண்ணுறாங்க. சரியான இடத்தை நோக்கி நகர்த்திருக்கீங்க. நான் கேட்கணும்னு நினச்சது, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த ட்ரேடிங், அதாவது தினசரி பங்குச்சந்தை. ரீசெண்டாக ஒரு மாதத்துக்குள்ளாக ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்தது. தன்னுடைய மிகப்பெரிய பணத்தை வந்து ட்ரேடிங்கில் இழந்த ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு அவரும் அவருடைய குடும்பமும் எப்படி சிதைஞ்சதுன்னு பார்க்கும்போது அந்த வீடியோ அது வந்து உடனடியாக ஒரு பேனிக்கிங் ஏற்படுத்தி நிறைய பேர் வீட்டில் வந்து நார்மலாக, நான் சொல்றது ஈக்விட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பண்ணவங்களை கூட அவங்க வீட்டில் வந்து
பாரு பாத்தியில நடுத்தருவுல விட்டுறாத அப்படின்னு வார்ன் பண்ணக்கூடிய நிகழ்வுகள். நாம இதுல சரியா தான் போயிட்டு இருக்கோமான்னு நினைச்சு பின்வாங்கினவங்க. இன்னும் ஒரு சில பேர் அதை பார்த்துட்டு இன்னும் அக்ரெசிவா ட்ரேட் பண்ற ஒரு செக்டரும் இருக்காங்க. ஆப்வியஸ்லி யூ நோ தட் வில். ட்ரேடிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த டெய்லி நடக்கிற F&O ட்ரேடிங் எப்படி பாக்குறீங்க? நீங்கள் ட்ரேடிங்கு உள்ள நீங்கள் பட்டனுக்கு உள்ளே போகும்போதே அதில் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். செபியோட அனௌன்ஸ்மெண்ட் 99.90% பேர் இதுவரை வின்னரே கிடையாது. அதுதான் உண்மை. எக்ஸாக்ட்லி. இதில் வின்னிங் நான் பார்த்ததில்லைங்க. நான் இதுவரை என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேன். ட்ரேடிங் பண்ணி நான் வின் ஆனதை பார்க்கல. ஆனால் ஒரு இடத்துல மும்பையில் ஒருத்தர் நான் மீட் பண்ணுறேன். இஸ் அ வின்னர் இந்த ட்ரேடிங். அவன் என்ன சொல்கிறான், நான் வின்னர்னா. நான் சொன்னேன், உலகத்தில் எவனுமே கிடையாது ட்ரேடரில். ஏன்னா அந்த மிஷின் படைக்கப்பட்டதே பையர்ட்டேருந்து வாங்கி செல்லர்கிட்ட கொடுக்கறது. இதில் பொழைச்சவனே கிடையாதுடா அப்படின்னு பாருன்னு சொல்லி அவனோட ஓப்பன் பண்ணேன். எல்லாம் டீமெட் அக்கௌண்ட் இதை லேப்டாப்பை கொடுறான்னு சொல்லி எல்லாம் நார்த் இந்தியாவை ஓப்பன் பண்ணுறேன். 2 கோடி வச்சு 2 லட்சத்துக்கு விளாட்றான். ஓகே. 1%. ஏதாவது தப்பு நடந்தால் கூட இன்னொரு பணத்தை போட்டு திருப்பி எடுத்துட முடியும். ஆனால் நம்ம 20,000 வச்சு 2 லட்சத்துக்கு ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் கால் இங்கே. ஏன்னா குவிக் மணி பார்க்குறதுல இங்கே எல்லாருக்குமே விருப்பம். ஆனால் இது என்ன சம்பவம்னா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒரு இது மட்டும் இல்லை, எப்போவுமே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஸ்பீட். பங்குச்சந்தையில் எத்தனையோ பேர் வின் ஆனவன் அதெல்லாம் இருக்கும். அது உங்களுக்கு வரவே வராது. ஆனால் பங்குச்சந்தையில் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு பார்வைக்கு வரும். நியூஸுக்கு ஒரு பாயிண்ட் இது. உடனே அதை வந்து பரப்பணும், பண்ணுவாங்க. பண்ணட்டும். அது அவேர்னஸை கூட நான் எடுத்துக்கிறேன். தட்ஸ் ஓகே. பட் வின்னரையும் டிமேட் அக்கௌண்ட்டு இந்த இதெல்லாம் பங்குச்சந்தைகள் இதில் வந்து உலகமே இயங்குறது. நீங்கள் காலைல செப்பல் போடுறீங்க, பேட்டா செப்பல் போடுவீங்க, காலையில் வண்டி எடுப்பீங்க, பெட்ரோல் போடுவீங்க, ஐஓசியில் தான் போய் பெட்ரோல் போடுவீங்க, பிபிசியில் தான் பெட்ரோல் போடுவீங்க. எல்லாமே லிஸ்டட் கம்பெனி. ஆனால் இங்கே என்னென்னா ட்ரேடிங் என்னென்னா, ஒரு தேங்காவை இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு சாயந்தரமே நான் விற்கிறேன்ல, இது பேர் என்ன? தொழில், வியாபாரம். வியாபாரத்துக்கு என்ன இங்கிலீஷில்? ட்ரேடு. தட் இஸ் கால் ட்ரேடு. நான் வியாபாரம் பண்ணுகிறேன். இன்வெஸ்ட்னா என்னது? முதலீடு. முதலீடு இல்லையே இது. இதில் ஏதோ தப்பு இருக்கே அப்படின்னு நானே தமிழாக்கம் பண்ணி நான் பார்க்குறேன். இதெல்லாம் ட்ரேடுக்கு என்ன தமிழாக்கம்? வியாபாரம். வியாபாரம்னா என்ன? இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்றா வியாபாரம். தட் இஸ் கால் இன்ட்ரா ட்ரேடிங். இன்ட்ரா ட்ரேடிங்னா இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்றுறது. 50 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை காலையில் வாங்கி 55 ரூபாய்க்கு நான் விற்றேன்னா லாபம். ஆனால் லாபத்தில் தான் முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. நட்டத்துலேயும் முடியலாம். ஆனால் முதலீட்டில் நட்டத்துக்கே வழி இல்லை. ஏன்னா நான் வந்து தென்னந்தோப்பு உழைக்க போகிறேன். தென்னங்கண்ணை நட்டுட்டேன், அதுக்கு தண்ணி பாய்ச்சுறேன், ஒன்றும் பண்ணல, வேறு எதுவும் பண்ணல, விட்டுட்டேன், அது வளரும். இது என்னது? முதலீடு. ஆனால் நம்ம பார்க்குற கதைகள் எல்லாமே எதுனா தட் இஸ் கால் ட்ரேடிங். ட்ரேடிங்கில் இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் they will do the play the trading. ஏன்னா லைட்டாக அந்த ஆசை வரும், லைட்டாக போட்டு பார்ப்போமே, ஒரு நாளைக்கு 4,000 ரூபா கிடைக்குது, 5,000 ரூபா கிடைக்குது, நம்ம ஏன் விடணும்? 4,000 கொடும். ஆனால் அந்த மனித மூளை இருக்குது பாருங்க, முதல் நாள் 4,000 கிடச்சிருச்சுல, கிடைச்ச உடனே அடுத்த நாள் டியூட்டி போகணும்ல, அவன் போக மாட்டான். ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 4,000 அடுத்த நாள் நீங்கள் டியூட்டி போவீங்களா? உங்கள் மனசு என்ன சொல்லும்? என்ன முட்டாளடா, இன்னைக்கு ஒரு டயர் எடுக்கலாம், நேற்று 4,000 எடுத்து விட்டு. அப்போ என்ன மனசு எப்படி தெரியுமா வேலை செய்யும்? நான் ட்ரேடிங்கில் வின் பண்ணவனோட மணி சைக்காலஜி நான் பார்த்துருக்கேங்க. ட்ரேடிங் முடிச்சு பணம் சம்பாரிச்சு அந்த அக்கௌண்ட்டில் நம்பர்லாம் தெரியும், 50,000 வின்னுன்னு. வெளியில் போயிட்டு கமிட்மெண்ட் கொடுப்பான், பார்ட்டி வைப்பான், ஃப்ரெண்டுகள்கிட்ட சொல்லுவான், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவான், குதூகலமாக இருப்பான், பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் மால் போவான், எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 2 லட்ச ரூபா லாஸ்ன்னொன்னே பாருங்க, அவன் பண்ண கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ரியல், அவன் பண்ண செலவுகள் எல்லாம் ரியல், அவன் பார்த்த நம்பர் போலி, விட்ட நம்பர் ரியல். ரியலைஸ்டே பண்ண மாட்டான். விட்டுட்டு ரூமில் அப்படி உட்காந்துருப்பான். உடனே ஜிம்மில் போய் அவர் எக்ஸசைஸ் போட்டுட்டு இருப்பார். தம்பி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறிய, ட்ரேடிங்கில் விட்டுட்டியோ? ஆமாம் சார், நிறையா விட்டுட்டேன். பண்ணு எக்ஸசைஸ் பண்ண விட்டவெல்லாம் ட்ரேடிங்கில் போய் கடைசியில் அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் மிஷின்கிட்ட போய் ஜிம்மில் போய் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னா அந்த பணம் கிடைத்ததுன்னு உங்கள் மூளை என்ன வேலை செய்யணும்னா, நீ வாங்கிட்டில்ல, இன்னைக்கு சம்பாரிச்சிட்டுலடா, நாளைக்கு நீ ஏன் வேலைக்கு போகணும்? வேலைக்கு போகிறவங்கள ஏளனமாக சிரிப்பான் ட்ரேடர். நான் பார்த்துருக்கேங்க. 50,000 2 லட்சம் எடுத்துகிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். வேலைக்கு போகிறானுங்களாம், டாடி வந்தீங்களா 2 நிமிஷம் இங்கே ட்ரேடு பண்ணியா போனியா, அதை விட்டுட்டு. ஈவன் த பீப்புள் ஆர் டீச்சிங் திஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், தவறா சரியா கவர்மெண்ட்டை சொல்லிச்சு, இது ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்லிடுச்சு. இது ஸ்பெகுலேட்டிவ் கவர்மெண்ட்டை சொல்லிடுச்சுங்க. ஸ்பெகுலேட்டிவ் பண்ணுறதா இருந்தால் உன்னோட மொத்த இதில் 1%. நான் ஒருத்தன் வின்னர் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 கோடி வச்சுட்டு அது பண்ணுறியா, அது உன்னோட லாட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி, அது நீ பண்ணிக்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் லாபம் வந்தோடனே அடுத்து 3% ஏற்றுறது, 4% ஏற்றுறது, 5% ஏற்றுறது, உன்னோட டோட்டல் 100ஐயும் நீ விட்டுருவ. இது உலக நியதி.
எத்தனை தடவை எத்தனை பேர் இங்கே வந்து பேசினாலும் வின்னரை நான் இதுவரையும் பார்க்கல. யார் ஒருத்தன் டோட்டல் கேபிட்டலில் 1% சொல்கிறான் அவன் தான் வின்னர். நீங்கள் உங்களோட ஜென்ரலாக பேசும்போது பல பேட்டிகளில் வந்து இந்த பாண்டை பற்றி பேசுகிறீங்க. நான் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஈக்விட்டி மார்க்கெட், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதை பற்றி பேசின அளவுக்கு அல்லது இந்த டெய்லி ட்ரேடிங்குடைய சாதக பாதகங்கள் பேசின அளவுக்கு இந்த பாண்ட்ஸை பற்றி நிறைய பேர் பேசலையோன்னு எனக்கு தோணுது. இந்த பாண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய மாடல்? பிகாஸ் ஏன்னா நீங்கள் நிறைய பேட்டிகளில் உங்களோட பாண்ட் இப்படியெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். இல்லை, நான் வந்து பாண்டை வந்து நான் வந்து வாங்கி எனக்கு மாத வருமானமாக வருதுங்கிறத நான் பெருமையாக இங்கே சொல்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பாதங்களை இங்கே நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ். இட்ஸ் ஹை ரிஸ்க். அப்படியா? இட்ஸ் ஹை ரிஸ்க். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ரிஸ்க் எங்கே எது அதிகம் எடுக்கிறீங்களோ தர் இஸ் அ ரிட்டர்ன். நான் என் அஞ்சரைப்பட்டியில் என் வீட்டில் வச்சேன்னா 0, எஃப்டியில் போட்டோன்னா 6, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோன்னா 7, பங்குச்சந்தையில் போட்டோன்னா ஈக்விட்டியில் போட்டோன்னா ஒரு சமயம் அது நல்ல பங்குகளாக இருந்தால் 200 300 கூட அது லாட்டரியில் அடிக்கும், அது பாட்டு அடிக்கட்டும். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போனேன்னா 12, ஸ்டாண்டர்டாக 12, இந்த 100 வருஷத்தில் நம்ம பங்குச்சந்தை கொடுத்து 12 வருஷத்துக்கு 12. எனக்கு மாத வருமானமாக வரக்கூடியது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே என்ன இருக்குன்னா பாண்டு மட்டும் தான் இருக்குது. நல்லா கேளுங்க, அதான் பாண்டு ரிஸ்க், ஹை ரிஸ்க். ஏன் ரிஸ்க்கு? ஒரு நிறுவனத்துக்கு நான் கொடுக்குறேன், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன், கொடுத்துட்டு அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேன் இண்டியாவை அவங்களோட தொழிற்சாலையை விரிவுபடுத்துகிறாங்க. தொழிற்சாலை அவங்களோட வருமானங்கள் அதிகமாக வரும். வருமானங்கள் வர்றதில் எனக்கு ஒரு பங்கு அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. தட் இஸ் கால் கடன் பத்திரம். அந்த கடன் பத்திரத்தை நான் அந்த நிறுவனத்திட்ட வாங்கி எனக்கு கொடுக்குறாங்க. அதே தான் இந்தியாவோட கடன் பத்திரமே இருக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். தட் இஸ் கால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா இன்றைக்கும் 2080 வரையும் இன்றைக்கும் 7%க்கு தெர் இஸ் அ பாண்ட்ஸ் ஆர் தேர். 100 ரூபா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சின்ன வயசில் நம்மளோட எஃப்டி எவ்வளோ இருந்துச்சு? 13 இருந்துச்சு, அப்புறம் 12, 10, 8, இன்னைக்கு 7, 6க்கு வந்துருச்சுல. இன்னும் 30 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? குறையும், கண்டிப்பாக குறையும். இன்னைக்கும் 2080 வரை ஸ்டில் யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் இன்ஃப்ளேஷன், பீட் த இன்ஃப்ளேஷன் இன் 2018. ரைட் நவ் யூ ஹேவ் தட் இஸ் இன் பாண்ட்ஸ். ஏன்னா பங்குச்சந்தை மேலே இறங்கி போகிறது ஒரு 40% ஆளாயிடுச்சு. எனக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. என் பிள்ளைங்களோட நான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மந்த்லி இன்கம் வரணும். அதனால் நான் சேஃப் பெட் எடுக்கிறேன். சேஃப் பெட்னா ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு தெரியும் இதில் எந்த இடத்துல போனால் ஷாக் அடிக்குன்னு எனக்கு தெரியும். அதாவது நான் ரோட்டில் நான் போகிறேன், நான் புல்லட் வச்சுருக்கேன், ரோட்டில் எந்த இடத்துல போனால் நான் விழுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஐ ஹாவ் அ புல்லட். எனக்கு ஹெல்மெட் போடணும்னு தெரியும், சரியான ஸ்பீடை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும், சரியான என்னோட சைன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். போக்குவரத்து சாலையில் விதிமுறைகளை நான் பயன்படுத்துகிறேன். நான் வீட்டுக்கு திருப்பி வரேன். அதே பாண்டில் நான் பிரேக் இல்லாத வண்டியை லைசன்ஸ் இல்லாமல் ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு, போய் 80ல் போகிறேன், போய் ஒரு ஆளை இடிக்கிறேன், அதெல்லாம் BBB பாண்ட்ஸ். ஆனால் தே வில் பே மோர் தென் 15%, 60%. அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது. எப்படி நான் காரை ஓட்டுகிறேனோ, ரிஸ்க் தெரிஞ்சு தானே கார் ஓட்டுறீங்க. ரிஸ்க் இல்லாமல் கார் ஓட்டுறோம் ரோட்டில். சைக்கிள் ஓட்டுறமே ரிஸ்க் இல்லை, 2 வீலர் ஓட்டுறமே ரிஸ்க் இல்லை. சரி, ரிஸ்க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த ரோட்டே க்ளோஸ் பண்ணிடலாமா? முடியாது. ரோட்டே க்ளோஸ் பண்ணிட்டா பாண்டெல்லாம் இருக்க தான் செய்யும். எப்படின்னா இந்தியாவோட பாண்டு மார்க்கெட் இப்போ இருக்கிறதும் அமெரிக்காவில் பாண்டு மார்க்கெட் இட் இஸ் 44 ட்ரில்லியன். 44 ட்ரில்லியன் பாண்டு மார்க்கெட். இந்தியாவில் இப்போ தான் ஆரம்பித்து 0.5 ட்ரில்லியனுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் 10 வருஷம் கழிச்சு பாண்டு மார்க்கெட் இப்படி இருக்கும், ஈக்விட்டி மார்க்கெட் இப்படி இருக்கும், 50-50. தட் இஸ் நோ டவுட். ஏன்னா என்றைக்குமே நம்ம யூஎஸை தான் ரெப்ளிகா பண்ணுறோம். ஸோ பாண்டு மார்க்கெட்டோட விஷயம் என்னென்னா, மந்த்லி இன்கம் உனக்கு வேணும். நீ வேறு எனக்கு ஆப்ஷன் இல்லை. எனக்கு மந்த்லி. அதனால தான் செபியோட சேர்மன் உட்காந்து பேசுகிறாரு, கிஃப்ட் சிட்டியோட சேர்மன் உட்காந்து பேசுகிறாரு, என்எஸ்சியோட சேர்மன் உட்காந்து பேசுகிறாரு பாண்டை பற்றி. ஏன்னா இந்த மாத வருவாய்ங்கிறதுல இப்போ லாஸ்ட்டு 3 இயரில் பீப்புள் ஆர் ஸோ பேட் இன் ஈக்விட்டி. ரிட்டனே கொடுக்கல நம்ம மார்க்கெட்டு. அப்போ என்ன நிலைமைக்கு போயிடுறான்னா, என் பணம் ரிட்டனே கொடுக்கல, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் நவ் தேர் கன்வெர்ட் இன்டு பாண்ட். கோல்டு வித்துட்டு பாண்டுக்கு வரான் ஃபுல் நார்த் இண்டியன்ஸ். ஓகே. ஸோ இந்த பாண்ட் எப்படி வாங்குறது? டிமேட் மூலமாக தானே? ஆமாம், ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதை நீங்கள் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் OBP ஆன்லைன் பாண்ட் பர்ச்சேசிங் பிளாட்ஃபார்ம் வச்சு செபி அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்க அந்த நிறுவனங்கள் அங்கே அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க கடை தானே சொல்லுங்களேன், கடை இருக்குது, அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் பையர்ஸ், நீங்கள் போய் எந்த பாண்ட் இருக்கோ போட்டிருப்போம். BBB 16%, A 11%, AA 8%, AAA 6%ன்னு இருக்கும். சேஃப்டி வைஸு AAAங்கிறது சேஃப்டி, ஐ சேஃப்டி AAA. AA அதை விட கொஞ்சம், ஏங்கிறது கொஞ்சம், BBBங்கிறது லாஸ்ட்டு சேஃப்டி, கடைசியாக இருக்கிற சேஃப்டி.
அப்போ நான் எதை விரும்புவேன் அப்படின்னா, அந்த ட்ரிபிள் பி பக்கம் போகலாம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் சிங்கத்தின் குகைக்குள்ளே பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி. ஓகே, எனக்கு வேண்டாம். அவனை என்ன பண்ணுறேன், குகையை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் லாக்கை போட்டு வெளியில் உட்காந்துக்கிறேன்டா, கை வந்து என் மேலே ஷோல்டரில் வந்து லைட்டாக வரணும்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏ பக்கம் போயிடுறேன். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் இந்த கூண்டை விட்டு நான் 100 மீட்டரில் இருக்கேன் சார், போயிட்டு டபிள்யூ எடுத்துக்க. சரி, என் கூண்டே தெரியக்கூடாது சார், நான் காட்டுக்கு வெளில இருக்கேன், ட்ரிபிள்யூ போயிடு. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சிங்கமே இருக்கக்கூடாது அப்படின்னா, காடே வேண்டாம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகே, அது வந்து நம்மளோட இறையாண்மை, சவரைன் சேஃப்டி, இந்திய இறையாண்மை மேலே பெட்டு. ஸோ அதில் எவ்வளோ % கிடைக்கும்? அதில் 7.5%. எப்போ 2080 வரையும் now it is available. இது யாருக்கு பொருந்தும்னா, இங்கே இதான் மேட்ரு, இது யாருக்கு பொருந்தும்னா, when you are going to retire you need it, not in 21 22 வருஷம் பாண்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா உன் பணத்தை நீயே முடக்கிற. மாத இன்கம் தரும். மாத இன்கம் யாருக்கு வேணும்? எனக்கு உடல் உழைப்பு பண்ண தகுதி இல்லை, என்னால் முடிஞ்சிருச்சு, வயசாகிடுச்சு, நான் காலம் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டில் ரிட்டையர்ட் ஆகணுங்கிறவனுக்கு தேவை. 21 வயசு எனக்கு தேவையா? அன்றைக்கி ஒரு பையனை பார்த்தேன், அண்ணே பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் சொன்னேன் யாரோ கேட்டாலும் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் தானே பெருமை, டாடா பாதி ஃபாலோ பண்ணாதீங்க யூடியூபை. நான் சொன்னது 40 வயசு ஆளுங்களுக்குடா. 21 வயசு போய் நீ ஈக்குவட்டியில் போய் போடு. ஏன்னா பணம் பெருசாக வளரணும்னா, மரம் வளரணும்னா நீ ஈக்குவட்டி பக்கம் போயிடு. மரத்துலேருந்து பழம் பறிக்கணும்னா முதல்ல மரம் வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் மேங்கோ எடுத்து நான் சாப்பிட முடியும், நான் வீட்டில் உட்கார முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 40 வயசு ஆனதுக்கப்புறம் நான் பாண்டுக்கு போயிடுறேன். பாண்ட் இஸ் RBI, SEBI, கவர்மெண்ட், ஹைலி ரெகுலேட்டட். Anyone can do that, but do your own research and go for good bonds. Bond is there. ஸோ பாண்டில் அதுதான் நான் பண்ணது, அதை நான் பண்ணேன். ஏன்னா என் பிள்ளைங்களோட நான் இருக்கணும்னு விருப்பப்பட்டேன். எனக்கு மந்த்லி இன்கம் வேணும்னு நினைக்கிறேன். யார் கையிலும் கட்டி நான் நிற்கணும் விருப்பப்படல. எனக்கு மாசமான கழுத இந்த SMS வந்தால் தானே சிரிப்பு வருது எனக்கு. கிரெடிட்டட் தூங்குடா, அப்படியே தூங்குடா. எதை பற்றி இல்லை, நாட்டில் என்ன நடந்தாலும் ட்ரம்ப் சொன்ன சொல்லு, நீ என்ன ஒன்று பெட்ரோல் ஏறிடுச்சு, அதுக்கு வா கிரெடிட்டடு 2.5 லட்சம், அப்பாடா தூங்குடா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, என் மனநிலை என்ன ஆயிடுதுன்னா, யாருக்கிட்டையும் நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரமானவன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு கொடுத்ததுன்னா அதுக்கு பாண்டு தான் காரணம். சூப்பர். ஒட்டுமொத்த இந்த கான்வர்சேஷன்ல இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ பற்றி பேசுறதுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைவர்சிஃபைடாக எல்லாத்தையும் பேசணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம என்ன வச்சிருக்கோங்கிறத வெளியில சொல்லக்கூடாது. நான் முதல் தடவை உங்களோட பேட்டிகள் பார்க்கும்பொழுது தான் தாராளமாக சொல்றாரு, எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் நீங்க வந்து அதை எடுத்துட்டு வந்து இதுதான் அப்படின்னு கொண்டு வந்து எங்க இன்டர்வியூல தான் காட்டல, மற்றது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க? அண்ட் நம்ம லைட்டா தொட்டுட்டு வந்தோம் உங்களோட ஜர்னி பத்தி பேசும்போது. நான் அந்த கேள்வியும் சேர்த்தே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வயதுல ஆல்மோஸ்ட் நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு சைல்ட் லேபரா. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க +2 முடிச்சீங்க. முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ராணியில தான் உங்களுடைய முதல் நிறுவனம். ஃபர்ஸ்ட் 900 சம்பளத்துக்கு நான் சென்னையில. ஆமா. சோ இந்த ஜர்னில உங்களுக்கு ஒரு டயர்டு வந்து தான் நீங்க முடிவு பண்ணீங்களா? போதும் 40 ஒரு 10 வயசுலயே ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த உடம்பு, இது ஒரு 40 வயசுல இதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு. வாட் மேட் யூ டு திங்க் அபவுட் தி early retirement? That is my question number 1. And second one about your portfolio. உண்மையாலுமே சில புத்தகங்கள் உங்க வாழ்க்கையை மாத்தும்னு சொன்னா சில பேர் நான் நம்பல. புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு வாழ்க்கை மாத்துதான் என்னடா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா நான் படித்த சில புத்தகங்கள் என் வாழ்க்கையை நான் புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2-3 புத்தகங்கள். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றது ரிச் டேட் புவர் டேட். அதுக்கப்புறம் இவரோடது பீட்டர் லிஞ்ச். இவர் தான் பெக் ரேஷியோ பற்றிலாம் பேசுவார். ஒன்ஸ் அப்பான் தி வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது. நான் முதல்ல இந்த ரிச் டேட் புவர் டேட் நான் திருச்சியில் தைலா சில்க்ஸ், பழைய தைலா சில்க்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய புக்கு விற்கிற சவுக்கு இருக்கும். அப்போ நான் கையில் ஒரு 300 ரூபாய் வச்சுட்டு சும்மா நடந்து போகிறேன். சும்மா நடந்து போகும்போது நான் வந்து முதல்ல இந்த ரிச் டேட் புவர் டேட் இப்படி ஒன்று இருக்குன்ட்டு நான் ரிச் டேட் புவர் டேட் தேடுறேன். ஆங்கிலத்தில் எனக்கு வாங்கிடக்கூடாதுன்னு எனக்கு வருது. ஆங்கிலத்தில் வாங்க தமிழில் இருக்கணும்னு சொல்லி படித்த 10 பேஜ் தான் நான் படித்தேன். 10 வரிகள் தான், 10 பக்கங்கள் தான் படித்தேன். மூஞ்சில் அடிக்குது எனக்கு. என்னடா எழுதி வச்சு அப்படி மாறிச்சு எனக்கு. என்னடா அப்போ தான் ஒன்று படித்தேன். பிறக்கிறோம் 20 வயசு வரையும் விளையாட்டு, கல்வி, இளமை, கல்வியும் பிடிச்சிடுறீங்க. 20 to 30 திருமணம் பண்ணிட்டீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. 30 to 40 கேரியர், ஏர்னிங், எவ்ரிதிங். எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க? எப்போ சார் வாழுவீங்க? எல்லாத்தையும் கேட்குறேன். எப்போ நீ வாழுவ? பிறந்ததுலேருந்து 40 வருட வரையும் உன் கடமை எல்லாம் முடிச்சுட்ட, கல்வியை முடிச்சுட்ட, திருமணத்தை முடிச்சுட்ட, வேலைக்கு போயிட்ட. 40 to 90 என்ன பண்ணணும்னா என்ஜாய் த லைஃப். என்ஜாய் த லைஃபுங்க.
என்ன அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருந்து சாகிறதா நமக்கு வாழ்க்கை? அப்போ இந்த மனிதன் எப்படா நீ என்ஜாய் பண்ணுவான்னு ஒரு கேள்வியை நீங்கள் யார்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாள் ஒரு தகப்பனார்ட்ட போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், எதுவுமே பண்ணல தம்பிம்பார். குடும்பத்துக்காகவே வாழ்வார். சக்கையாக புள்ளிங்க வாங்க. அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் பேர பிள்ளைங்களை வரையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். நான் கேட்குறது என்னென்னா, சார் 10 to 20 வரையும் நீங்கள் படிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். 20 to 30 திருமணம் முடிச்சாச்சு, குழந்தைய பெற்றாச்சு, அதுங்களுக்கு வந்து திருமணம் எல்லாத்தையும் பண்ணிச்சு, அதுக்கு நான் வேலைக்கு போயிட்டேன், 40 ஆயிடுச்சு. 40 to 80 தட் பிளடி மணி ஒர்க் ஃபார் மீ, ஷுட் ஒர்க் ஃபார் மீ. நான் என்னை அடிமைப்படுத்தின அந்த பணத்தை திருப்பி எனக்கு வேலை செய்ய வைக்கணுங்கிறேன் நான். ஓகே, ஸோ அது அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன் வந்துருச்சு. ஏன்னா 37 வயசுல என்ன பலார் அறையுது எனக்கு அந்த புக்கு. ஓகே, திருப்பி அடிக்குது. நீ என்னடா பண்ண இன்னும் பொண்ணுங்களுக்கு என்னமோ நகை பொண்ணுங்களுக்கு வச்சு நீ என்ன பிச்சை எடுக்க போறியா? வெய்யிடா நகைய வித்துட்டு எடுத்துட்டு வாடா, கொஞ்சத்தை எடுத்துட்டு வாடா. பிள்ளைங்களுக்கு தேவைதான். பிள்ளைங்களுக்கு நான் கல்வி கொடுக்குறேன், நல்ல கல்வி கொடுக்குறேன், திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறேன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். என் தந்தையை வேலை முடிச்சு என் சொத்தை எழுதிக்கலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சொத்தை எழுதிக்கிறான் சார். சொத்தை எழுதி வச்சுட்டு அவன் பையன்ட்ட 10,000 ரூபா மாதம் கேட்குறான். 10,000 போடுப்பா. ஏன்பா மீட்டிங்கில் இருந்தியாப்பா, ஃபோன் அட்டன் பண்ணலையாப்பா, ஒரு 10,000 போடுறியா? எவ்வளோ ஒரு கசப்பான உண்மை இல்லை? அம்மா கடைசியில் இதை கேட்காம கடைசியில் பையன் என்ன பண்ணுவார், முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி விட்ருவார். முதியோர் இல்லம் எத்தனை இருக்குது இன்றைக்கி சென்னையில்? என்ன தெரியுமா காரணம்? அந்த அம்மா ரிட்டையர்மெண்ட் வாங்காத அம்மா. ரிட்டையர்மெண்ட் வாங்குற அம்மாலாம் கூட இருக்கிறாங்க. ஸோ ஆல் பென்ஷனர்ஸ் ஆர் லிவிங் இன் தேர். எஸ். சரி, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோமே, எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாபு? சரி, வெளியில் போகிறோமே, எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாபு? எப்படி பென்ஷன் வரும்? 40 to 80 நான் வாழணுமே. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், 15% பணவீக்கம் 7. ஹாஸ்பிட்டல் 15% வருது. ஸ்கூல் ஃபீஸ் 10% வருஷத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. பொருட்கள் விலை 10% ஏறிக்கிட்டு இருக்கு. வாகனத்து இன்சூரன்ஸ் விலை 15% ஏறிக்கிட்டு இருக்கு. என் பணவீக்க 7ன்னு சொன்னால் கூட அது கிடையாது உண்மை. எல்லா பொருட்கள் விலை எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கும்போது என் சம்பளம் 3% தான் இருக்குது. ஆனால் நான் 40 வயசில் ரிட்டையர்டு எப்படி சார் ஆவேன்? இட்ஸ் அ ட்ராப், வெல் டிசைன்டு ட்ராப் ஃபார் தமிழ் பீப்புள் அண்ட் இந்தியன் சொசைட்டி தட் ஆல்ரெடி டிசைன்டு. யூ cannot கம் அவுட். இதை உடைக்கணும்னா ஒன்று டிமேட் அக்கௌண்ட் ₹1 ஓப்பன் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் உன்னோட பிளடி ஃபஸ்ட்டு பே அவுட்லேருந்து உன்னோட 20% இன்வெஸ்ட் பண்ணுறேன். 40 வயசில் கழுது அதுலேருந்து வெளியில் வர்றேன், ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் வந்து உட்கார்றேன். இதை பண்ணணும்னா இதை எல்லா இடத்துலையும் மெனக்கெட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. இப்போ பேசி 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 அவன் மூளைக்குள்ள எப்படியா திணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். எப்படியாவது அது போய் அந்த இடத்த டச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இதை புரிய வைக்கணும். அதான் நான் உழைத்து தான் வேலை பார்ப்பேன், எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. உழைச்சி வேலை பார்க்குறியா? உழைச்சி வேலை பார்த்துட்டு மூட்டை தூக்குறவர் மூட்டை தூக்கிட்டு தான் இருக்கிறார். இது ஒரு மென்டாலிட்டி இஷ்யூ. நான் உழைப்பேன், நான் உழைப்பாளி தெரியுமா, நான் உழைச்சி தான் சம்பாதிப்பேன், எனக்கு அந்த காசு தேவையில்லை. அப்பா சாமி, ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருப்பார், அவர் ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் தான் ஓட்டுற ஆட்டோ பஜாஜ் ஆட்டோன்னு தெரிஞ்சா பஜாஜ் ஆட்டோவை வாங்கியிருந்தாருன்னா அவர் தனியாக உட்காந்துருப்பார். ஆட்டோ இண்டெக்ஸை நான் வாங்கியிருந்தேன்னா உட்காந்துருப்பேன். ஒரு அம்மா பாத்திரம் விளக்கிட்டே இருப்பாங்க, ஓகே, விம்மை போடுவாங்க, சூப்பை போடுவாங்கலாம். டாட்டா ப்ராடக்ட்ஸை நான் வாங்கியிருந்தேன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு அம்மா காலத்துக்கும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக ப்ரெஸ்டீஜ் குக்கர்லையும் அதுலேயும் வேலை போட்டுருப்பாங்க. அந்த ஸ்டாக் அங்கே இருக்குது. எல்பிஜி சிலிண்டரில் பிபிசிகளோட கனெக்ஷனை தான் நீங்கள் எரிக்கிறீங்க, அதோட பங்குகள் அங்கே இருக்குது. ஐயோ கடவுளே, இப்போ 40 வயசில் இப்போ நான் எப்படிங்க ரிட்டையர்ட் ஆகுறது? அந்த வெறி எனக்கு வந்துச்சு. இப்போ நான் பேசும்போது பாருங்க, என்னை அறியாமல் ஐ எம் கம்மிங் அவுட் ஃப்ரம் தட். எனக்கு தெரில ஏன் அப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை சொல்லி 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 சொல்ல வேண்டியதாக இருக்குது, எல்லாத்துக்கும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. 40 to 90 நாம் வாழ வேண்டிய வருடங்கள், உன் பிள்ளையோடு உட்காந்து வாழ வேண்டிய வருடங்கள். உன் பிள்ளைய வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தூங்குறதுக்கு முன்னாடியே ஓடிட்டு அந்த பிள்ளைங்க தூங்குறப்ப நீ வர்றதும் வேலை கிடையாது. யூ ஹாவ் டு லிவ் வித் யுவர் ஃபேமிலி. உன் லைஃப்பில் உன் குவாலிட்டி ஆஃப் டைம் என்ன சார்? நம்மளது துணைவியோட கையை பிடிச்சிட்டு பார்க்கில் நடக்கணும், உன் பிள்ளைங்களை பார்க்கில் கொண்டு போய் தூக்கி விளையாடணும். எப்போ சார் பண்ண போகிறோம்? எப்போ பண்ண போகிறோம்? இப்படியே அடிமையாக இருந்துக்கிட்டே வா. அப்போ என்னன்னா உன் பணம் உனக்கு வேலை செய்யணும். இப்போ பாருங்க, நான் வந்து கொள்ளையடின்னு சொல்லலை, ஊதாரித்தனம் ஒன்றும் சொல்ல, பேங்க்கில் போய் ராவரி ஒன்றும் சொல்ல, லாட்ரின்னு இல்லை. உன் பணத்தை உனக்கு வேலை பாரு, கவர்மெண்ட் சொன்ன இடத்துல போய் முதலீடு ஒன்று இருங்கிற. நீண்ட நாள் அடிப்படை முதலீட்டில் தோல்வியாளன் இல்லை. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வாங்குற ட்ரேடரில் பொழைச்சவன் இல்லை. சூப்பர். ஸோ உங்களோட கம் டு த போர்ட்ஃபோலியோ வந்து என்னோட சைஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இட் இஸ் 12 crores. இட்ஸ் டோட்டல் அசெட்ஸ். ஓகே. என்கிட்ட கார் இல்லை,
என்கிட்ட கிரெடிட் கார்ட்ஸ் என்கிட்ட கிடையாது. கார் கிடையாது. கார்லாம் என்கிட்ட ஓ. இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் கார். கிரெடிட் கார்ட்ஸ் இல்லை. ஸோ என்னோட லைஃப் வந்து அந்த பாண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 3.5 crores நான் டோட்டலாக வந்து போன வருஷம் வரையும் நான் வந்து கோல்டு இப்போ கூட சொல்லுவாங்க, ஏன் சார் கோல்டை விற்றுட்டேன். ஏன்னா கோல்டை விற்று நான் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், பாண்டாக எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா எனக்கு மாத இன்கம்காக நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதில் ஒரு 3.5. கேன் யூ சஜஸ்ட் சம் வே, லைக் அதை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமா? அதாவது கோல்டை விற்கிறதுங்கிறத வந்து எப்படி விற்கலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லை, you have any idea? என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் நகைக்கடைக்கு டைரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா 6% 8% உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வரும். ஆமாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஏரியாவில் நகை ஆசாரிகள் இருப்பாங்க, நகை தேவைப்படுறவங்க இருப்பாங்க. ஓகே. அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் பில்லை போட்டு நீங்கள் வாங்கணும். பில்லை போட்டு த்ரூவாக அக்கௌண்ட் த்ரூவில் வாங்கணும் நீங்கள். அதுதான் மேஜரே. ஓகே. நகைக்கடைக்கு போனீங்கன்னா 8% யூ வில் லூஸ் த மணி. பட் ஆனால் பீப்புள் ஆர் செல்லிங் தட் இன் த கோல்ட். பீப்புள் ஆர் செல்லிங் தட், தே ஆர் அப் டு தெம் சூஸிங். ஸோ 3.5 இட்ஸ் அ பாண்ட். வீடு திருச்சியில் என்னோட நிலங்கள் அதெல்லாம் ஒரு 2.5 இருக்குது. அதுக்கப்புறம் மீதி கோல்டுஸ் இருக்குது. அப்புறம் என் பொண்ணுங்களுக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, என் பொண்ணுங்களுக்கு இப்போவே நான் வந்து 1 கோடி ஒரு பிள்ளைக்கு, இன்னொரு பிள்ளைக்கு 1 கோடி. சொல்லக்கூடாது, என்னோட பேரப்பிள்ளை பிறக்காத பேரப்பிள்ளைக்கு இப்போவே ஒரு SIP. என் பேரப்பிள்ளை எதுவும் தெரியாது. அதான் பாருங்க, தமிழனுக்கு தன் பேரப்பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிரச்சனைங்க. அமெரிக்கன் மணி கோச் மதுரை வீரன் இல்லை, அங்க தாத்தா மதுரை வீரன் தெரியுறாரு. 2 பெண் குழந்தைகளுடைய தகப்பனா இல்லை. மேபி இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுக்காத விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பதுதான் நீங்க பல பெற்றோர்களுடைய கனவு. ஆனா அதுதான் நான் சொல்றேன், திரும்பி அதை கல்வின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க என்ன நினைக்கிற, ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் நினைச்சிட்டு இருப்பாரு, என் பிள்ளைக்கு கல்வியை கொடுத்துட்டா போதும்னு நினைப்பாரு. சார் உண்மைதான் சார், கல்வி அந்த பிள்ளைக்கு வேணும் தான் சார். கல்வியை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கா சார்? 2 டிகிரி முடிச்சவன் ஜொமேட்டோல போய் இப்போ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கானே. ஸோ லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஸ்கூல் காலேஜஸ்க்கு கட்டுறதை கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல போடுங்க. எக்ஸாக்ட்லி சார். நான் கல்வியை கொடுத்துருங்க சார். கல்வியை எப்படி 21 வருஷம் என் பிள்ளை காலேஜ் படிக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கோ, அதே மாதிரியே என் பிள்ளை 1 வயசுல பிறந்தவொடனே நான் இன்வெஸ்ட் பண்ணி 21 வயசுல என் பிள்ளை கோடி சொல்றான்னா ஒன்றும் இல்லை, 1000 ரூபாய் முதலீடு அந்த பிள்ளை பிறந்த உடனே SIP. சாப்டர் இஸ் ஓவர். 1 crore யூ கேன் பீட் இட். 1000 ரூபா நான் முதலீடு பண்ணேன்னா 30 வருஷத்துல இந்தியன் மதிப்பு படி 1.25 கோடி. சரி, இன்ஃப்ளேஷன்லாம் போட்டு கூட வச்சுக்கோங்க. அன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு நான் 60 லட்சம்னே வச்சுக்கோங்க. 60 லட்சம் ஃபார் த மெத்தட்ஸ் எனாஃப். அப்போ நான் 1000 ரூபா போடும்போதே எனக்கு இவ்வளோ வளருது. அப்போ இன்னும் 3000 4000 போட்டா சரி, அது இன்னும் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது 2000 மாற்றினா ஸ்டெப் அப். தட் இஸ் கால்ட் ஸ்டெப் அப். அப்போது ஒரு கல்விக்கு நான் 21 வருஷம் காத்திருக்கணுங்கிற மனநிலை, என் பிள்ளைக்கு என் கல்வியை கொடுக்கணுங்கிற அந்த துடிப்பு, ஒரு தந்தைக்கு என் பிள்ளை செல்வந்தனை ஆகணுங்கிற அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறான்னா, என் பிள்ளை படித்து அது பொழைச்சிக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் படித்தவன் எத்தனை பேர் இருக்குன்னு பாரு. எத்தனை விஐபிஸ் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க, வேலையில்லா பட்டதாரி. ஒரு மாநாடு வேணால் போடுங்க, வேலையில்லா பட்டதாரின்னு. மாநாடெல்லாம் இங்கெல்லாம் சமாளிக்கவே முடியாது உங்களால் சார், அவ்வளோ இருக்குது. ஒரு நிறைய இந்த பணம் பற்றி இன்னைக்கு பேசின நம்ம இந்த உரையாடலில் பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த டார்க் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறத விட அந்த முகத்தில் அறையிற மாதிரி உண்மைகள்ங்கிறீங்களா, அதை வந்து டப்னு நிறைய இடங்களில் தூக்கி போட்டீங்க. இதை தாண்டி ஒரு கேள்வி, அதோடு நம்ம இந்த கான்வர்சேஷனை கூட நான் ஒரு நிறைவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர், ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷனையும் பார்க்கும்போது நம்ம எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம், சில விஷயங்களை பற்றி டீப்பாக பேசியிருக்கோம், சில விஷயங்களை மேலோட்டமாக தொட்டிருக்கோம். அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியாக போயிட்டு அவங்களுடைய சேவிங்ஸையோ அல்லது அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் அவங்க எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்களோ அதை அவங்க ஒரு தடவை மறுசீராய்வு பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வரலாம். வந்து அவங்க ஒரு வேளை பார்க்குறாங்க, நீங்கள் சொன்னதை விட அவங்க கோல்டு அவங்களோட காம்பனன்ட் கூட இருக்குது. ஸோ அவங்க அந்த கோல்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கேஷ் பண்ணலாம், அப்படிதானே? உண்மையாகவே அதான். ஸோ that is what you were suggesting. ஸோ செகண்ட் ஒன், டிமேட் அக்கௌண்ட்டே இல்லாத ஒருத்தங்க டிமேட் அக்கௌண்ட் திறக்கலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட், இந்த மாதிரியான ஈக்விட்டி மார்க்கெட்டில் வரலாம். அண்ட் F&O பற்றி ஸ்ட்ரிக்ட்லி நோ, ஸோ அது ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. அண்ட் பாண்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் as you said, லைக் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ், சில்வர், காப்பர் வேணா சாமி. கோல்டை பொறுத்த வரைக்கும் யூ டிஃபைன் த பவுண்ட்ரி. ஸோ நான் என்னுடைய அந்த கேள்வி எப்படி தான் நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சராசரியா, ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, காலமாக சேமிப்பை சொல்லி கொடுத்த ஒரு சமூகம். உண்டியல் தான் நம்ம வாங்கி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு, உண்டியலை கிஃப்ட் பண்ணி. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் 40 வயசு 50 வயசு நாங்கெல்லாம் கூட தப்பாவது ஏதோ பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்தா ஒரு பயம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபியர் வருது. ஓகே, ஸோ நான் 19 வயசுல வேலைக்கு போனேன் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு 3000 ரூபாய் அப்படின்னா என்னன்னு தெரியல. ஆனா அவ கேட்குற எந்த ஒரு பொருளும் 3000 ரூபாய்க்கு கீழே இல்லை. அவ என்ன நினைக்கிறான்னா, எப்பயாவது நான் பணத்தை எங்க வைக்கிறனோ அந்த லாக்கர்ல வைக்கிறேன், இல்லை எங்க வைக்கிறேன் அந்த இடத்த பார்த்தானா
ஷீஸ் பிலீவிங் அங்கிருந்து பணம் எப்பவுமே இருக்கும். ஸோ பணம் இல்லைன்னு சொல்லும்போது அப்பா அந்த பொட்டியில வச்சு இல்லை அதை திறந்து எடு, இல்லடா அதை முன்னாடியே எடுத்துட்டேன், இல்லை மறுபடியும் திறந்து பாரு அங்கே இருக்கும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனை பார்க்கும்போது இந்த இன்னசென்ஸ்லேருந்து அடலசென்ஸ் அவங்க நோக்கி நகரும் பொழுது பணத்தை பணமாக பார்க்காத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமோங்கிற ஒரு பயம் வருது. அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட ரெக்வஸ்ட். அண்ட் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் பியாண்ட் இருக்கிறத பத்திரப்படுத்துறதை விட அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி தலைமுறைக்கு வந்து நீங்கள் மேக்ஸில் நம்ம எடுத்தோடனே பள்ளி கல்வியில் பக்கத்தில் நம்பர்லேருந்து கடன் வாங்கணும்னு நம்ம சொல்லுவோம். அங்கேயே ஆரம்பிச்சிட்டோம். 5 வயசு பிள்ளைக்கே சொல்லிட்டோம் கடன் வாங்க, அந்த பக்கத்துலேருந்து கடன் வாங்க. சப்கான்சியஸில் ஏற்றுனீங்கல்ல கடனை, அதே சப்கான்சியஸை உன் பிள்ளைங்களுக்கு என் மாத சம்பளம் எவ்வளோ வருது, மாத செலவு எவ்வளோ வருதுன்னு அந்த குழந்தைய எழுத சொல்லணும். இப்போது ஒரு குழந்தை வந்து பேட்டு கேட்குது. இது இஸ் கால் பேரண்டிங் இன் ஃபினான்ஸ். பேரண்டிங் இன் ஃபினான்ஸில் ஒரு குழந்தை ஒரு பேட்டை கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு தினம் அந்த பாக்கெட் மணியை அவங்க பாக்கெட்லேருந்து 5 ரூபாய் அவனை போட சொல்லுங்கள். போட்டுட்டு இப்போ போய் அவனை பேட் வாங்க சொல்லுங்கள். அவனுக்கு சொல்லுங்கள் அடுத்த வருஷம் பேட்டோட விலை இன்னொரு 50 ரூபா ஏறிருப்பான்னு சொல்லுங்கள். அப்போ தான் உணர்வான். கோபம் வரும் அவனுக்கு. எது பேட்டோட விலை ஏறிடுமா, அப்போ இன்னும் 10 நாள் நான் காத்திருக்கணுமா? ஏன்னு அந்த பணவீக்கத்தை அவனுடைய என்ன கேட்குறான்னா அவன் பொருள் வழியாக அவனுக்கு நிரூபிங்க. மாத செலவுகள் எவ்வளோ செய்கிறோன்னு அட்லீஸ்ட் 10வது படிச்சுன்னு அந்த பையனை எழுத சொல்லி அதே மாதிரி ஒரு 100 ரூபாயை ஒரு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து திருப்பி வரும்போது 101 ரூபாயா வான்னு சொல்லுங்கள். எந்த குழந்தையும் வராது. நார்த் இந்தியாவில் வருவான். ஓகே, 110 வருவான் வீட்டுக்குள்ளே. போய் கடையில் போய் மீனை வாங்குவான். அதே மீனை பக்கத்து கடையில் போய் விற்றுட்டு 110 வந்துடுவான். ஆனால் நம்ம என்னன்னு தெரியும். அதே 100 ரூபாயை செலவழிச்சிட்டு வானா அப்பா என்னப்பா. அப்போ ஒரு பிள்ளைகள்கிட்ட எப்படி ஒன்றால் 100 ரூபா கொடுத்து 101 மாற்ற ஒன்றால் முடியலையோ அதே மாதிரி செலவு பண்ணவும் நீ யோசிக்கணும் அப்படிங்கிறத பேரண்டிங் இன் ஃபினான்ஸு ஒரு தகப்பனாரும் இதை சொல்லணும். கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டமானது, கல்வி எவ்வளோ கஷ்டமானது, விலைவாசி எப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறத, அவனுடைய பொருள் என்னென்னலாம் பொருள் கேட்குறானோ தூக்கி உடனே கொடுக்காம அவனை காத்திருக்க வச்சு அதுக்கு பின்னாடி இருக்க இன்ஃப்ளேஷனை புரிய வைக்கணும். இதுதான் பேரண்டிங் இன் ஃபினான்ஸ். அண்ட் உன் பிள்ளை எப்படி 21 வயசில் எப்படி கல்வி கற்பானுங்க. என் பையன் வந்து பட்டதாரியாக அந்த பிக்சரில் வரும்போது எப்படி உன் தந்தைக்கு எப்படி இருக்குமோ அதே தந்தை யோசிக்கணும். என் பிள்ளை ரிச் ஆகணும். பட்டதாரியை விட்டுருங்க, சமூக நீதியெல்லாம் பேசிட்டோம், சமூக நிதியை பற்றி பேசுவோம். என் பிள்ளை பட்டதாரி எப்படியோ அதே மாதிரி என் பிள்ளை கால் மேலே கால் போட்டு உட்காரணுன்னா அவன் பிறந்த உடனேயே அவனுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவனுக்கு நல்ல பங்குகளை எஸ்ஐபியை தொடங்கினாலே போதுமானது. ஹி வில் அச்சீவ் பட்டதாரி as well as rich. Great. So the first conversation I think இன்னும் நிறைய பேசுவோம் நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸ்ல பேசுவோம். தமிழா பேசுதானே பேசிடுவோம். ஸோ மதுரை வீரனுடைய குரல் வந்து பேசு தமிழா பேசுவில் தொடர்ந்து ஒலிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய பேரை உங்களுடைய மணி கோச் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியல, இது மணி கோச், மணி பேச்சு, இது மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நான் பர்சனலி பார்க்குறது என்னென்னா இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு நடுத்தர அடித்தட்டு குடும்பத்தில் இருந்து ஒரு விளிம்பு நிலையிலிருந்து போராடி தன்னுடைய வாழ்க்கையை வறுமையை ஜெயித்த ஒரு தமிழ் முகம். ஓகே, ஒரு தமிழன் இப்படிதான்டா இருப்பான். என் அண்ணன், என் வீட்டில் ஒரு மூத்த புள்ள இருக்கான்ல, எங்கள் பெரியப்பா பையன், என் அண்ணன், என் தம்பி, அப்படி சொல்கிற ஒருத்தரா ஐ see you more personally. And thanks for making this conversation so interesting, emotional, educational and in all forms and means. பேசு தமிழா பேசுவின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி ராஜவேல். மீண்டும் ஒரு அடுத்த பாட்காஸ்ட்ல when time permits மீண்டும் சந்திப்போம். நன்றி ராஜவேல். நன்றி.